Hello friends, welcome to Learners Forum. Control systemல இப்போ நம்ம நெக்ஸ்டா பார்க்க போற டாபிக் டைம் ரெஸ்பான்ஸ் அனாலிசிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த அனாலிசிஸை பத்தின இன்ஃபர்மேஷனை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி டைம் ரெஸ்பான்ஸ்னா என்ன அண்ட் அதுக்கு முன்னாடி ரெஸ்பான்ஸ்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷனா பார்க்கலாம் அண்ட் அதுக்கப்புறமா நம்ம இதை வச்சு அனலைஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜென்ரலா நம்ம ஒரு இன்புட்டை கொடுத்துட்டு அந்த இன்புட்டுக்கான அவுட்புட் வேல்யூ என்ன அப்படிங்கறத தான் நம்ம ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல இப்ப டைம் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கும்போது கொடுத்திருக்க இன்புட்டுக்கு ஏத்த அவுட்புட் நமக்கு கிடைக்கும். ஆனா இந்த அவுட்புட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டைம் பொறுத்து நமக்கு வேரி ஆயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம டைம் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டைம் ரெஸ்பான்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ், இன்னொன்னு வந்து ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ். ஸோ இந்த டைம் ரெஸ்பான்ஸை வந்து நம்ம சி ஆஃப் டி அப்படின்னு டினோட் பண்ணோம் அப்படின்னா டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸை வந்து சிடிஆர் ஆஃப் டி அப்படின்னு நம்ம டினோட் பண்ணுவோம். அண்ட் ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸை வந்து சிஎஸ்எஸ் ஆஃப் டி அப்படின்னு டினோட் பண்ணுவோம். ஸோ ஜென்ரலா ஒரு சிக்னல் சி ஆஃப் டியோட டைம் ரெஸ்பான்ஸ் வேல்யூ வந்து இந்த டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் அண்ட் ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ் இது ரெண்டுத்துக்கான வேல்யூவை நம்ம ஆட் பண்ணதுக்கு ஈக்குவலண்டா தான் இருக்கும். இப்போ இதை கிராஃபிக்கெல்லாம் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணி இது எப்படி வேரி ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கெட்ச்ல இதுதான் நம்ம சி ஆஃப் டி அப்படின்னு எடுத்திருக்கோம். இப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ், அதாவது இங்க ஜீரோல இருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த அவுட்புட்டை ரீச் ஆகுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் இருக்கிற ஸ்டேட்டை தான் நம்ம டிரான்சியன்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் கிட்டத்தட்ட அவுட்புட்டை ரீச் ஆகுற ஸ்டேட்டை வந்து நம்ம ஸ்டெடி ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டிரான்சியன்ட் ஸ்டேட் அண்ட் ஸ்டெடி ஸ்டேட்டை பேஸ் பண்ணி தான் இந்த ரெண்டு ரெஸ்பான்சஸ் நமக்கு இங்க இருக்கு. ஸோ இப்போ இந்த ரெஸ்பான்சஸ் எல்லாமே நம்ம இன்னும் டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ அதனுடைய அர்த்தம் நமக்கு இன்னும் நல்லா புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் பார்க்கலாம். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இனிஷியல் பார்ட் ஆஃப் ரெஸ்பான்ஸ் விச் பிகம்ஸ் ஜீரோ ஃபார் லார்ஜ் டைம். அதாவது இந்த ரெஸ்பான்ஸ் ஸ்டார்ட் ஆகுற இனிஷியல் ஸ்டேஜ் தான். இந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்க வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா டைம், அதாவது இந்த ஆக்சிஸ் தான் நம்மளோட டைம் ஆக்சிஸ். ஸோ டைம் வேல்யூ நமக்கு அதிகமா இன்க்ரீஸ் ஆக ஆக இதோடைய வேல்யூ வந்து நமக்கு ஜீரோவா ட்ராப் ஆயிரும். அதாவது இது ஸ்டெடி ஸ்டேட் வேல்யூவை ரீச் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த டிரான்சியன்ட் ஸ்டேட் வந்து நமக்கு இதோட ஸ்டாப் ஆயிரும். இதுக்கப்புறமா நமக்கு ஸ்டெடி ஸ்டேட் மட்டும்தான் கிடைக்கும். அப்ப என்ன அர்த்தம்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த டிரான்சியன்ட் ஸ்டேட்டோட வேல்யூ வந்து ஜீரோவா நமக்கு இங்க மாறுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் இங்க ஸ்டேட்மெண்டா டிஃபைன் பண்ணிருப்பாங்க. ஸோ நமக்கு இங்க ஜீரோவா மாறுது. அப்ப இதுல என்ன அர்த்தம்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெஸ்பான்ஸ் பேஸ் பண்ண டேர்ம்ஸ்ல வந்து நமக்கு எக்ஸ்போனென்ஷியலி டீகேயிங் டேர்ம்ஸ் இருக்கும். அதாவது இ பவர் மைனஸ் டி டேர்ம் நமக்கு இங்க இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா ஃபார் லார்ஜ் டைம் அப்படிங்கும்போது இந்த டி வேல்யூவை நம்ம இன்ஃபைனைட்டா எடுத்துக்கலாம். ஸோ இ பவர் இ மைனஸ் இன்ஃபினிட்டி அப்படிங்கும்போது இதனுடைய வேல்யூ நமக்கு ஜீரோவா கிடைச்சிரும். ஸோ நமக்கு டிரான்சியன்ட் ஸ்டேட்டோட வேல்யூ இங்க ஜீரோவா மாறிடுது. ஸோ எப்பெல்லாம் டி டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அப்படிங்கும்போது நமக்கு இந்த டிரான்சியன்ட் ஸ்டேட் கிடைக்குதோ அப்ப நமக்கு இந்த எக்ஸ்போனென்ஷியல் டீகேயிங் டேர்ம்ஸ் வந்து நமக்கு இங்க எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம். இதை பொறுத்து, அதாவது இந்த டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸை பொறுத்து நம்மளால ஸ்பீடையும் இண்டிகேட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா அவுட்புட்டை நமக்கு எவ்வளவு ஃபாஸ்டா இங்க ரீச் ஆகுது, எவ்வளவு சீக்கிரமா வந்து இங்க டிரான்சியன்ட் ஆகி நமக்கு இங்க அவுட்புட்ல ரீச் ஆகுது அப்படிங்கறத பொறுத்து நமக்கு இந்த சிஸ்டமோட ஸ்பீடையும் இங்க இண்டிகேட் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட், இங்க நம்ம எஸ்பிளைனை பொறுத்து தான் வந்து கிராஃபிக்கலா ஸ்கெட்ச் பண்ணுவோம். ஸோ அப்படி ஸ்கெட்ச் பண்ணும்போது இருக்கிற போல்ஸ் வந்து லெஃப்ட் ஹாஃப்ல எக்ஸிஸ்ட் ஆச்சு அப்படின்னா இதை பொறுத்து நமக்கு டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸை வந்து நம்ம இன்னொரு விதமாகவும் டிஃபைன் பண்ணலாம். அது என்ன அப்படின்னா இந்த டிரான்சியன்ட் ஸ்டேட்ல கிடைக்கிற ரெஸ்பான்ஸை தான் வந்து நம்ம டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதனுடைய கண்டிஷன் என்ன அப்படின்னா லிமிட் டி டென்ஸ் டு இன்ஃபினிட்டி சிடிஆர் ஆஃப் டி, அதாவது டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் சிக்னல் சிடிஆர் ஆஃப் டியோட வேல்யூ வந்து நமக்கு ஜீரோவா மாறும். டி டென்ஸ் டு இன்ஃபைனைட் அப்படிங்கும்போது இந்த வேல்யூ ஜீரோ ஆச்சு அப்படின்னா இதை தான் வந்து நம்ம டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸுக்கான கண்டிஷன். நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஸ்டெடி ஸ்டேட் பார்க்கலாம். ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கும்போது the response that remains after transient becomes zero. ஸோ ஒன்ஸ் இந்த ஸ்டேட் வந்து ஜீரோ ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு அவுட்புட் ரீச் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ நமக்கு ஒரு ஸ்டெடி ஸ்டேட் மெயின்டைன் ஆகும். அப்போ கிடைக்கிற ரெஸ்பான்ஸை தான் நம்ம ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெஸ்பான்ஸை வச்சு நம்மளால என்ன இண்டிகேட் பண்ண முடியும் அப்படின்னா அக்யூரசியை இண்டிகேட் பண்ண முடியும். ஸோ கிராஃப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சிக்னல் இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நம்ம ஐடியல் கண்டிஷனா எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த போர்ஷன் வந்து நமக்கு ஸ்டெடி ஸ்டேட்ல கிடைச்சிருக்க போர்ஷன். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவுல எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இது வந்து எவ்வளவு அக்யூரேட்டா இருக்கு அப்படின்னு நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளால அக்யூரசியை இண்டிகேட் பண்ணலாம்.
நெக்ஸ்ட் நம்ம அங்க எப்படி லெஃப்ட் ஹாஃப்ல இருந்துச்சு அப்படின்னா டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸை வந்து நம்மளால எடுக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்துப்போம். அதே மாதிரி இப்ப வந்து போல்ஸ் இமேஜினரி ஆக்சிஸ்ல இருந்துச்சு அப்படின்னா அப்ப நமக்கு ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஸோ ஜென்ரலா நம்ம எஸ்பிளைன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா போல்ஸ் வந்து நமக்கு இந்த மாதிரி லெஃப்ட் ஹாஃப்ல இருக்கும்போது இங்க நமக்கு டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். அண்ட் இந்த ஆக்சிஸ் இது வந்து நம்ம இமேஜினரி ஆக்சிஸ் அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ இந்த ஆக்சிஸ்ல நமக்கு போல்ஸ் இருக்கும்போது நமக்கு ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஸோ இதுதான் பேசிக்கா ரெண்டு ரெஸ்பான்ஸுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ். ஸோ இப்போ நம்ம தியரட்டிக்கலாக பார்த்தா டிரான்சியன்ட் அண்ட் ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணி பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிளில் நம்ம டிரான்சியன்ட் டேர்ம் அண்ட் ஸ்டெடி ஸ்டேட் டேர்ம் வந்து நம்ம என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம தியரட்டிக்கல் கண்டிஷனில் என்ன பார்த்தோம் அப்படின்னா டி வேல்யூ வந்து நமக்கு இன்ஃபைனைட்டா மாறும். அந்த கண்டிஷன்ல நமக்கு டிரான்சியன்ட் கிடைக்கும். அதாவது இது ஜீரோவா மாறிடும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் நமக்கு கான்ஸ்டன்டா இருக்கு. ஸோ இங்க நமக்கு டி டென்ஸ் டு இன்ஃபினிட்டி போடும்போது நமக்கு இங்க ஜீரோ ஆகாது. நெக்ஸ்ட் சைன் டி அப்படின்னு இருக்கு. அகைன் நீங்க சைன் இன்ஃபினிட்டி போட்டோம் அப்படின்னாலும் நமக்கு இங்க ஒரு ஃபைனட் வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ இங்க நமக்கு அதே மாதிரி தான் இருக்கும். ஆனா இங்கெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இ பவர் டேர்ம் இருக்கு. ஸோ இ பவர் இன்ஃபினிட்டி நமக்கு இங்க ஜீரோ அப்படின்ட்டு ஆகும். அண்ட் அதே மாதிரி இந்த டேர்மும் நமக்கு ஜீரோ அப்படின்ட்டு ஆயிடும். ஸோ இந்த ரெண்டு டேர்ம்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து டிரான்சியன்ட் டேர்ம். அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் த்ரீ டேர்ம்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது ஜீரோ ஆகல. ஸோ இது வந்து ஸ்டெடி ஸ்டேட் டேர்ம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கிளாசிஃபை பண்ணணும். எப்பவுமே நமக்கு டிரான்சியன்ட் டேர்ம்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்போனென்ஷியல் டேர்ம்ஸ் இருக்கும். அண்ட் ஸ்டெடி ஸ்டேட்ல நமக்கு டி டென்ஸ் டு இன்ஃபினிட்டி போட்டாலும் நமக்கு ஜீரோ அப்படின்னு மாறாது. இவ்வளோ நேரம் நம்ம டைம் ரெஸ்பான்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தோம். இப்போ நம்ம ரெஸ்பான்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் சிஸ்டம் பற்றி பார்க்கலாம். இதுக்கு இங்கே வந்து ஒரு க்ளோஸ்டு லூப் கண்ட்ரோல் சிஸ்டமை வந்து நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். அண்ட் இதனுடைய ஃபீட்பேக் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா யூனிட்டியாக இருக்கு. ஸோ இதில் இங்கே சென்டரில் இருக்கிற இந்த டேர்ம் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுடைய வேல்யூ 1/st அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ ஜென்ரலா நம்ம அவுட்புட் பை இன்புட் சி ஆஃப் எஸ் டிவைடட் பை ஆர் ஆஃப் எஸ் ஓட வேல்யூ நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா சிஸ்டம் வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக்ல இருக்கும்போது ஜி டிவைடட் பை 1 + g/h அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்க ஜியோட வேல்யூவா நமக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1/st அப்படின்னு இருக்கு. அண்ட் ஹெச்சோட வேல்யூ நமக்கு இங்க எதுவுமே இல்லை, யூனிட்டியா தான் எடுத்திருக்கோம். ஸோ 1 அப்படின்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டு வேல்யூஸும் இங்க ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா எப்படி மாறும் 1/st டிவைடட் பை 1 + 1/st into 1 அப்படின்ட்டு மாறும். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 1/st + 1 அப்படின்னு நமக்கு இப்போ ஈக்குவேஷன் மாறும். ஸோ இதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சி ஆஃப் எஸ் ஓட வேல்யூவை டிஃபைன் பண்ணலாம், which is equal to 1/st + 1 into ஆர் ஆஃப் எஸ் அப்படின்னு நமக்கு மாறும். ஸோ இப்போ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சி ஆஃப் எஸ்க்கான ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஆர்டர் சிஸ்டமுக்கு. இப்போ இதுல இந்த டினாமினேட்டர்ல பாத்தீங்கன்னா இந்த எஸ் ஓட பவர் வந்து நமக்கு எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து நம்ம ஆர்டரை டிஃபைன் பண்ணுவோம். இங்க நமக்கு எஸ் பவர் 1 அப்படின்னு தான் இருக்கு. ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறதுனால இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் சிஸ்டம் தான். ஸோ இதுல நம்ம யூஸ் பண்ற பராமீட்டர்ஸ்லாம் என்ன அப்படின்னா சி ஆஃப் எஸ் விச் இஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் சிக்னல் சி ஆஃப் டி. அண்ட் நெக்ஸ்ட் ஆர் ஆஃப் எஸ் இது வந்து லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் சிக்னல் ஆர் ஆஃப் டி. அண்ட் டி அப்படிங்கிறது வந்து டைம் கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் சிஸ்டமுடைய ஈக்குவேஷன் சி ஆஃப் எஸ் டிஃபைன் பண்ணியிருப்போம். ஸோ ஜென்ரலா நமக்கு கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அப்டைன் தி ரெஸ்பான்ஸ் ஆஃப் த கிவன் சிஸ்டம் அப்படின்றது தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது நம்ம இந்த சி ஆஃப் டி வேல்யூவை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் சிஸ்டம்ல இருந்து நமக்கு சி ஆஃப் எஸ் ஓட வேல்யூவா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 1/st + 1 into ஆர் ஆஃப் எஸ் அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ கொஸ்டின்ல நமக்கு சி ஆஃப் டி அதாவது ரெஸ்பான்ஸ் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் தான் கேட்டிருப்பாங்க. அண்ட் இன்புட் சிக்னல் நமக்கு ஆர் ஆஃப் டி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம இந்த ரெஸ்பான்ஸை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு 4 பேசிக் ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸோ அதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ரெஸ்பான்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா இன்புட் நமக்கு கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இன்புட்டுக்கு நம்ம லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்து ஆர் ஆஃப் எஸ் நம்ம கண்டுபிடிச்சுக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ஃபார்முலா அதாவது சி ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு 1/st + 1 into ஆர் ஆஃப் எஸ் அப்படின்னு இருக்கு. இதுல இங்க கிடைச்சிருக்க இந்த ஆர் ஆஃப் எஸ் வேல்யூவை நம்ம இங்க சப்ஸ்டியூட் பண்ணணும். அண்ட் தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா இங்க ஆர் ஆஃப் எஸ் வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு இங்க மல்டிப்ளைட் ஃபார்ம்ல ரெண்டு வேல்யூமே மாறும்.
ஸோ இங்கே நமக்கு ஆர் ஆஃப் எஸ் ஒன்னு இருந்துச்சு அப்படின்னா இந்த டேர்ம் மட்டும்தான் கிடைக்கும். அண்ட் ஆர் ஆஃப் எஸ் டேர்ம் வேற ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நமக்கு மல்டிப்ளைட் ஃபார்ம்ல கிடைக்கும். ஸோ அப்படி மல்டிப்ளைட் ஃபார்ம்ல இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ தேவைப்படும் போது இந்த இடத்துல நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் அப்ளை பண்றது தான் வந்து தேர்ட் ஸ்டெப். அண்ட் ஃபைனலா இப்போ நமக்கு கிடைச்சிருக்க இந்த சி ஆஃப் எஸ் வேல்யூல இருந்து சி ஆஃப் டி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்வர்ஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுக்கலாம். ஸோ சி ஆஃப் எஸ்க்கு இன்வர்ஸ் லாப்லாஸ் எடுத்தோம் அப்படின்னா சி ஆஃப் டி நமக்கு கிடைச்சிடும். இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஸோ ரெஸ்பான்ஸ் சி ஆஃப் டி கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ப்ரொசீஜர். இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் சிஸ்டம்ல யூஸ் பண்ணக்கூடிய டெஸ்ட் சிக்னல்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ். ஸோ இந்த இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸை நம்ம எப்படி டிரைவ் பண்ணுறது அப்படிங்கிற ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து ஜென்ரலைஸ்டாக நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருப்போம். ஸோ அந்த ரூல்ஸ் படி ஃபர்ஸ்ட்டாக நம்ம என்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஆர் ஆஃப் எஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறதுனால நமக்கு இன்புட் வேல்யூவாக என்ன இருக்க போகுது அப்படின்னா ஆர் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு டெல் ஆஃப் டி அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸ்டெப் நம்பர் 1 என்ன அப்படின்னா ஆர் ஆஃப் எஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஆர் ஆஃப் எஸ் அப்படிங்கிறது லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இன்புட் சிக்னல் ஆர் ஆஃப் டி அப்படிங்கிறது தான். ஸோ இங்கே நமக்கு இன்புட் சிக்னல்ல என்ன இருக்கு டெல் ஆஃப் டி அப்படின்னு இருக்கு. ஸோ டெல் ஆஃப் டிக்கு லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வேல்யூ 1 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா சி ஆஃப் எஸ் ஃபார்முலால நம்ம இந்த ஆர் ஆஃப் எஸ் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்னா சி ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பை எஸ்டி பிளஸ் 1 இன்டூ ஆர் ஆஃப் எஸ். இங்க நமக்கு ஆர் ஆஃப் எஸ் வேல்யூ என்ன கிடைச்சிருக்குன்னா 1 அப்படின்னு தான் கிடைச்சிருக்கு. ஸோ அதை இங்க ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா 1 பை எஸ்டி பிளஸ் 1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இதுதான் நம்மளுடைய செகண்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப் பார்க்கலாம். தேர்ட் ஸ்டெப்ல நம்ம என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா இதுல பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். இருந்தா அப்ளை பண்ணலாம். இல்ல அப்படின்னா நம்ம அந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிட்டு இதுல இன்வர்ஸ் லாப்லாஸ் அப்ளை பண்றதுக்கு ஈக்குவலண்டா இந்த ஈக்குவேஷனை நம்ம மாத்தணும். ஸோ இங்க சி ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பை எஸ்டி பிளஸ் 1 அப்படின்னு இங்க கிடைச்சிருக்கு. இப்ப இதுல பாத்தீங்கன்னா இதை நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாவை நம்ம சேஞ்ச் பண்ணணும். பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் இங்க அப்ளை பண்ண தேவையில்லை. ஏன்னா நமக்கு ஒரே டேர்ம் தான் இருக்கு. ஸோ இப்போ இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா டினாமினேட்டர்ல நம்ம டீயை வெளியில எடுக்கலாம். அப்ப நமக்கு டேர்ம் எப்படி மாறும் எஸ் பிளஸ் 1 பை டி அப்படின்ட்டு மாறும். ஸோ இப்போ நம்ம 1 பை எஸ் பிளஸ் ஏ அப்படிங்கிற டேர்முக்கு ஜென்ரலைஸ்டா லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இங்க ரீரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஸ்டெப் இப்போ அப்ளை பண்ணலாம். ஃபோர்த் ஸ்டெப்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சி ஆஃப் டி அதாவது ரெஸ்பான்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். விச் இஸ் ஈக்குவல் டு இன்வர்ஸ் லாப்லாஸ் ஆஃப் சி ஆஃப் எஸ் which is equal to Laplace inverse of 1 by t into s plus 1 by t அப்படின்னு நமக்கு இங்க கிடைக்கும். இந்த வேல்யூவை இப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 by t கான்ஸ்டன்ட். ஸோ அதை நம்ம வெளியில எடுத்துக்கலாம். Laplace transform of 1 by s plus 1 by t அப்படின்னு இப்போ நமக்கு மாறும். ஸோ இப்போ இதுல இந்த 1 by s plus 1 by t-க்கு ஈக்குவலண்டான லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் வேல்யூ என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து 1 by t into e பவர் மைனஸ் t by t. அதாவது இங்க a அப்படிங்கிற கான்ஸ்டன்டா நமக்கு 1 by t அப்படின்னு தான் இருக்கு. ஜெனரலைஸ்டு ஃபார்முலா வந்து e பவர் மைனஸ் at. ஸோ ஏக்கு பதிலா 1 by t சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா e பவர் மைனஸ் t டிவைடட் பை t அப்படின்னு நமக்கு கிடைக்கும் இன்டூ u ஆஃப் t. ஸோ இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸுக்கான வேல்யூ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சி ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 1 பை டி இன்டூ இ பவர் மைனஸ் டி பை டி இன்டூ யூ ஆஃப் டி. ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க ரெஸ்பான்ஸோட வேல்யூ. இப்போ இதுல என்னென்ன டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இங்க நமக்கு இ பவர் டேர்ம் இருக்கு. ஸோ கொடுத்துருக்க இந்த வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டிரான்சியன்ட் டேர்ம் இருக்கிற வேல்யூ தான். ஸோ நமக்கு ரெஸ்பான்ஸும் வந்து டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் தான் இங்க கிடைக்கும். ஸோ இதை நம்ம ஸ்கெட்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சிக்னல் எப்படி கிடைக்கும் அப்படின்னா இதை நம்ம சி ஆஃப் டியா எடுத்துக்கலாம். வித் ரெஸ்பெக்ட் டு டி நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு இங்க மேக்னிடியூட் வேல்யூ 1 பை டி அப்படின்ட்டு இருக்கு. ஸோ 1 பை டி சிக்னல் வந்து நமக்கு எக்ஸ்போனன்ஷியலா இருக்கிறதுனால இந்த மாதிரி நமக்கு டிகே ஆகும். ஸோ டி கிரேட்டர் தேன் 0வா இருக்கும்போது நமக்கு எப்படி மாறுது அப்படின்னா எக்ஸ்போனன்ஷியலி டிகேயிங் சிக்னலா நமக்கு இங்க எக்ஸிஸ்ட் ஆகுது. அண்ட் டி லெஸ் தேன் 0 கண்டிஷன்ல இந்த இடத்துல எல்லாமே நமக்கு வேல்யூ 0வா இருக்கு. ஸோ இதுதான் இந்த சிக்னல் அதாவது இம்பல்ஸ் சிக்னல் நம்ம யூஸ் பண்ணும்போது கிடைச்சிருக்க ரெஸ்பான்ஸ். ஸோ இங்க நமக்கு எந்த விதமான ஸ்டேட் டேர்மும் இல்லை, வெறும் டிரான்சியன்ட் டேர்ம் மட்டும்தான் இருக்கு. மற்ற சிக்னல்ஸ்ல என்னென்ன டேர்ம்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு லாஸ்டா இதை நம்ம கன்க்ளூட் பண்ணலாம்.
நெக்ஸ்ட் இப்போ ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் பார்க்கலாம். ஸோ ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கும்போது இங்க நம்ம இன்புட்டா யூஸ் பண்ணக்கூடிய சிக்னல் ஆர் ஆஃப் டியோட வேல்யூ வந்து நமக்கு யூ ஆஃப் டி அப்படின்னு கிடைக்கும். ஸோ அகைன் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பான ஆர் ஆஃப் எஸ்ஸை கண்டுபிடிக்கணும், விச் இஸ் ஈக்குவல் டு லாப்லாஸ் ஆஃப் ஆர் ஆஃப் டி. ஸோ இங்கே நமக்கு லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஆர் ஆஃப் டியோட வேல்யூ நமக்கு யூ ஆஃப் டி அப்படின்னு தான் இன்புட் சிக்னல் இருக்கு. ஸோ யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷனுக்கு லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 1/s அப்படின்னு கிடைக்கும். Next is second step. So C of S is equal to 1/ST plus 1 into R of S. So இதில் R of S ஓட வேல்யூவை நம்ம இங்க substitute பண்ணோம் அப்படின்னா 1 divided by S into ST plus 1 அப்படின்னு கிடைக்கும். இங்க நமக்கு இப்போ ரெண்டு டேர்ம் இருக்கு டினாமினேட்டர்ல. இப்போ நம்ம தேர்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணணும் அப்படின்னா பார்ஷியல் ஃபிராக்ஷன்ஸை அப்ளை பண்ணணும். ஸோ இந்த 1/S into ST plus 1 அப்படிங்கிற டேர்மை பார்ஷியல் ஃபிராக்ஷன்ஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா a by s plus b by st plus 1 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இப்போ நம்ம a and b வேல்யூஸை calculate பண்ணணும். ஸோ a வேல்யூ which is equal to denominatorல என்ன வேல்யூ இருக்கோ s into இந்த entire term. ஸோ 1 by s into st plus 1 under இந்த வேல்யூவை நம்ம 0க்கு equate பண்ணிக்கணும். ஸோ s is equal to 0. ஸோ s and s கேன்சல் ஆச்சு அப்படின்னா s is equal to 0 அப்படின்னு நீங்க சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு வேல்யூ 1 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் பி வேல்யூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டினாமினேட்டர்ல எஸ்டி பிளஸ் 1 அப்படின்னு இருக்கு இன்டூ 1 டிவைடட் பை எஸ் இன்டூ எஸ்டி பிளஸ் 1 அண்டர் இப்போ இந்த வேல்யூவை நம்ம 0க்கு ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் எஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1/t அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது கேன்சல் ஆச்சு அப்படின்னா எஸ் வேல்யூவை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 டிவைடட் பை மைனஸ் 1/t அப்படின்னு கிடைக்கும் விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டி. ஸோ கிடைச்சிருக்க இந்த ரெண்டு வேல்யூவையுமே இங்க நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா a வேல்யூ 1, ஸோ 1/s, b வேல்யூ மைனஸ் டி அப்படின்னு இருக்கு, ஸோ மைனஸ் டி டிவைடட் பை st பிளஸ் 1 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஸ்டெப்ல என்ன பண்ணணும் அப்படின்னா c ஆஃப் t நம்ம கண்டுபிடிக்கணும், which is equal to Laplace transform of inverse Laplace transform of c of s, which is equal to இப்போ இந்த ரெண்டு டேர்முக்கு நம்ம அப்ளை பண்ணணும். லாப்லாஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/s அப்படின்னு நமக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் மாறும். நெக்ஸ்ட் மைனஸ் இந்த டீயை நம்ம வெளியில எடுத்துக்கலாம். ஸோ டி இன்டூ இந்த 1/st பிளஸ் 1 நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்டாண்டர்டைஸ் பண்றதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா டினாமினேட்டர்லயும் நம்ம டி வெளியில எடுத்துக்கலாம். ஸோ டி இன்டூ எஸ் பிளஸ் 1/t அப்படின்னு நமக்கு இப்போ மாறும். ஸோ இந்த டி அண்ட் டி கேன்சல் ஆயிடும். இப்போ இந்த டேர்முக்கு நம்ம லாப்லாஸ் இன்வர்ஸ் எடுக்கலாம், which is equal to 1/sக்கு லாப்லாஸ் இன்வர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு u of t அப்படின்னு நமக்கு கிடைக்கும். மைனஸ் 1/s plus 1/tக்கு எடுத்தோம் அப்படின்னா e பவர் மைனஸ் t/t into u of t அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு டேர்ம்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டேர்ம்ல நமக்கு எந்த விதமான எக்ஸ்பொனென்ஷியல் டேர்ம்ஸுமே இல்லை. ஸோ இந்த டேர்ம்ல நமக்கு ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த டேர்ம்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸ்பொனென்ஷியல் டேர்ம் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு டிரான்சியன்ட் டேர்ம், இங்க நமக்கு டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ இது ஸ்கெட்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ கிடைச்சிருக்க சி ஆஃப் டியை நம்ம ஸ்கெட்ச் பண்ணோம் அப்படின்னா சி ஆஃப் டி நமக்கு இங்க இருக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அண்ட் மேக்னிடியூட் வேல்யூ நம்ம 1, ஏன்னா இங்க யூனிட் ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறதுனால 1 தான் நமக்கு மேக்னிடியூட் மேக்ஸிமமா கிடைச்சிருக்கு. ஸோ இதை நம்ம ஸ்கெட்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சிக்னல் எப்படி கிடைக்கும்னா இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ அதாவது நமக்கு when t is less than 0 and is equal to 0 அப்படிங்கிற கண்டிஷன்ல நமக்கு வேல்யூ, அதாவது c of t ஓட வேல்யூ நமக்கு 0 அப்படின்னு இருக்கு. அண்ட் t greater than 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கிராஜுவலா கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இன்க்ரீஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஸ்டெடி ஸ்டேட், அதாவது 1 வேல்யூவை இங்க ரீச் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மேக்னிடியூட பொறுத்து தான் நமக்கு இங்க ஸ்டெடி ஸ்டேட் ரீச் ஆகுது. ஸோ இதுல வந்து நமக்கு ஸ்டெடி ஸ்டேட் வேல்யூவும் இருக்கு, டிரான்சியன்ட்டும் இருக்கு. அண்ட் அவுட்புட்டும் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டெடி ஸ்டேட்டை இங்க ரீச் பண்ணுது. ஸோ இதுதான் இந்த ஸ்டெப் ரெஸ்பான்ஸ்ல கிடைச்சிருக்க ரிசல்டன்ட் வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் ரேம்ப் சிக்னல் அண்ட் பாரபோலிக் சிக்னலையும் நம்ம பார்த்துட்டு இருக்கிற டெஸ்ட் சிக்னல்ல எது பெஸ்ட் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். தேர்டா நம்ம இப்போ ரேம்ப் சிக்னலை வந்து இன்புட்டா எடுத்துக்க போறோம். ஸோ நமக்கு ஆர் ஆஃப் டியோட வேல்யூ ரேம்ப் சிக்னலை வந்து அதையும் நம்ம ஆர் ஆஃப் டி அப்படின்னு தான் இங்க மென்ஷன் பண்ணுவோம். இது வந்து நம்மளோட இன்புட் சிக்னல், இது வந்து இங்க யூஸ் பண்ணக்கூடிய டெஸ்ட் சிக்னல் ஆர் ஆஃப் டி. ஸோ இந்த ஆர் ஆஃப் டியை நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூனிட் ஸ்டெப் சிக்னல்ல நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம், which is equal to t
t into u of t அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம் அப்படின்னா r of s நம்ம கண்டுபிடிக்கணும், which is equal to Laplace of input signal r of t, which is equal to Laplace of t into u of t அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த சிக்னலுக்கான லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் வேல்யூவா நமக்கு 1/s ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். செகண்ட் ஸ்டெப்பா நம்ம c of s கண்டுபிடிக்கலாம், which is equal to 1/st plus 1 into r of s அப்படின்னு இருக்கும், which is equal to r of s இங்க நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1/s ஸ்கொயர் into st plus 1 அப்படின்னு நமக்கு மாறும். இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க நமக்கு டினாமினேட்டர்ல மல்டிப்ளைட் ஃபார்ம்ல இருக்கு. ஸோ பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸை அப்ளை பண்ணலாம். இந்த 1/s ஸ்கொயர் st plus 1 வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா a/s ஸ்கொயர் plus b/s plus c/st plus 1 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இதுல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ LCM எடுத்தோம் அப்படின்னா 1 is equal to a into st plus 1 plus b into s into st plus 1 plus c into s square அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த டேர்ம்ஸை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கலாம். அப்போ a into st plus a plus b into s square t plus b into s plus c into s square அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டெப்பை நம்ம ஏன் பண்றோம் அப்படின்னா, நம்ம இப்போ கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் ஈக்குவேட் பண்ணி இந்த ஏபிசியை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக தான். ஸோ ஃபர்ஸ்ட் எஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் எல்லாத்தையும் நம்ம இங்கே எழுதிக்கலாம். இங்க நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல எஸ் ஸ்கொயர் டேர்ம் இல்லை, ஸோ 0 which is equal to வேற எங்க எஸ் ஸ்கொயர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா பி டேர்ம்ல இருக்கு, பி இன்டூ ரிமைனிங் டேர்ம் நமக்கு டி இருக்கு, பிளஸ் அடுத்து எஸ் ஸ்கொயர் வந்து நமக்கு சில இருக்கு. நெக்ஸ்ட் அதே மாதிரி எஸ் கோஎஃபிஷியன்ட்டை நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 0 which is equal to a டேர்ம்ல இருக்கு, ஸோ ஏடி பிளஸ் அகைன் பி டேர்ம்ல இருக்கு, ஸோ பிளஸ் பி அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட்டை நம்ம ஈக்குவேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 1 which is equal to இங்கே கான்ஸ்டன்ட் டேர்மா a அப்படின்னு இருக்கு அண்ட் வேற எந்த டேர்முமே இல்லை. ஸோ ஃபர்ஸ்டா நமக்கு a is equal to 1 அப்படின்னு இங்கே கிடைச்சிருக்கு. ஸோ இதை நம்ம இந்த வேல்யூல சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 1 into t plus b is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். இதுல இருந்து b is equal to minus t அப்படின்னு நமக்கு செகண்ட் கான்ஸ்டன்டோட வேல்யூ கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் இந்த b வேல்யூவை இதை அப்டேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மைனஸ் டி இன்டூ டி பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். இதுல இருந்து சி இஸ் ஈக்குவல் டு டி ஸ்கொயர் அப்படின்னு தேர்ட் வேல்யூவும் நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இந்த மூணு வேல்யூஸையும் இப்போ இங்க நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் a வேல்யூ, ஸோ 1/s ஸ்கொயர் பிளஸ் b வேல்யூ மைனஸ் இருக்கிறதுனால நமக்கு இங்க மைனஸ் டி டிவைடட் பை எஸ் அப்படின்னு கிடைக்கும், பிளஸ் சி வேல்யூ டி ஸ்கொயர் டிவைடட் பை எஸ்டி பிளஸ் 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதை கொஞ்சம் நம்ம ஸ்டாண்டர்டைஸ் பண்ணோம் அப்படின்னா இதுல இருந்து நம்ம இன்வர்ஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கலாம். ஸோ ஃபோர்த் ஸ்டெப்ல சி ஆஃப் டி விச் இஸ் ஈக்குவல் டு லாப்லாஸ் இன்வர்ஸ் ஆஃப் சி ஆஃப் எஸ் அப்படின்னு கிடைக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு லாப்லாஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் டேர்ம் 1/s ஸ்கொயர், இதுக்கு நமக்கு டைரக்ட் வேல்யூவா கிடைச்சிரும், மைனஸ் டீயை நம்ம வெளியில எடுத்துக்கலாம். ரிமைனிங்கா என்ன கிடைக்கும் அப்படின்னா லாப்லாஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/s அப்படின்னு கிடைக்கும், பிளஸ் இப்போ டி ஸ்கொயர் இந்த டேர்மை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டி ஸ்கொயர் டிவைடட் பை டினாமினேட்டர்ல நம்ம டீயை வெளியில எடுக்கலாம். அப்போ நமக்கு s பிளஸ் 1/t அப்படின்ட்டு மாறும். ஸோ இது ரெண்டுமே கேன்சல் ஆகும். இப்போ இந்த டேர்முக்கு நம்ம லாப்லாஸ் இன்வர்ஸ் எடுக்கலாம். இந்த டீயை நம்ம வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா இங்க நமக்கு ஸ்டாண்டர்டைஸ்டு ஃபார்ம் கிடைச்சிரும். ஸோ இப்போ நம்ம 1/s ஸ்கொயருக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு ஈக்குவலண்டா கிடைச்சிருக்க வேல்யூ t இன்டூ யூ ஆஃப் டி மைனஸ் டி இன்டூ 1/sக்கான இன்வர்ஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் வேல்யூ u ஆஃப் டி பிளஸ் இங்க ஒரு t இருக்கு, ஸோ t இன்டூ 1/s பிளஸ் 1/tக்கான வேல்யூவா நமக்கு e பவர் மைனஸ் டி பை டி இன்டூ யூ ஆஃப் டி அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம்ஸ்ல எந்த விதமான எக்ஸ்பொனன்ஷியல் டேர்முமே இல்லை. ஸோ இது வந்து ஸ்டெடி ஸ்டேட் டேர்ம், அண்ட் இங்க நமக்கு எக்ஸ்பொனன்ஷியல் டேர்ம் இருக்கு. ஸோ இது வந்து டிரான்சியன்ட் டேர்ம். ஸோ இங்க நமக்கு ஸ்டெடி ஸ்டேட்டும் இருக்கு, டிரான்சியன்ட்டும் இருக்கு. ஸோ இதை நம்ம இப்போ ஸ்கெட்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ சி ஆஃப் டி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரேம் சிக்னல்ல நம்ம ஸ்கெட்ச் பண்ணும்போது நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா ஜென்ரலா நமக்கு ரேம் சிக்னல் இந்த மாதிரி கிடைக்கும். இந்த சி ஆஃப் டியோட வேல்யூ நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டி.
ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் போகுது. இங்க பவுண்டட் வேல்யூவா நமக்கு எதுவுமே கிடைக்கல. ஸோ இந்த ரேம்ப் ரெஸ்பான்ஸ்ல வந்து நமக்கு ஸ்டெடி ஸ்டேட் டேர்மும் இருக்கு, டிரான்சியன்ட் டேர்மும் இருக்கு. ஆனா அவுட்புட் வந்து நமக்கு இங்க ஸ்டேபிளா கிடைக்கல, இன்க்ரீஸா போயிட்டே தான் இருக்கு. ஸோ இதுதான் வந்து ரேம்ப் ரெஸ்பான்ஸ்ல கிடைச்சிருக்க ரிசல்டன்ட் வேல்யூ. நெக்ஸ்ட் லாஸ்டா இருக்க டெஸ்ட் சிக்னல் பாரபோலிக் ரெஸ்பான்ஸையும் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் லாஸ்டா நம்ம டெஸ்ட் சிக்னலா இப்போ ஒரு பாரபோலிக் சிக்னலை எடுத்துக்கலாம். இதுக்கான ரெஸ்பான்ஸ் வேல்யூ என்ன கிடைக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்புட் சிக்னல் ஆர் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு பாரபோலிக் சிக்னலை இன் டர்ம்ஸ் ஆஃப் யூனிட் ஸ்டெப் சிக்னலை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா டி ஸ்கொயர் பை 2 இன்டூ யூ ஆஃப் டி அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை கால்குலேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம ஆர் ஆஃப் எஸ் கண்டுபிடிக்கணும், விச் இஸ் ஈக்குவல் டு லாப்லாஸ் ஆஃப் இன்புட் சிக்னல் ஆர் ஆஃப் டி. ஸோ இங்கே நமக்கு ஆர் ஆஃப் டியோட வேல்யூவா என்ன இருக்கு அப்படின்னா டி ஸ்கொயர் பை 2 இன்டூ யூ ஆஃப் டி அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த வேல்யூக்கு ஈக்குவலண்டா கிடைச்சிருக்க லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் வேல்யூ என்ன அப்படின்னா 1 பை எஸ் கியூப். ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் சிக்னல்ஸோட வேல்யூ எல்லாம் நம்ம ஏற்கனவே டிரைவ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதை நம்ம இங்க டைரக்டா யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப்ல என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சி ஆஃப் எஸ் வேல்யூவை கண்டுபிடிக்கணும், which is equal to 1 by st plus 1 into r of s. ஸோ இங்க கிடைச்சிருக்க ஆர் ஆஃப் எஸ் எடுத்து இதுல சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா சி ஆஃப் எஸ் ஓட வேல்யூ நமக்கு எஸ் கியூப் இன்டூ எஸ்டி பிளஸ் 1 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப், இப்போ நம்ம சி ஆஃப் எஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் அப்ளை பண்ணணும், ஏன்னா டினாமினேட்டர்ல மல்டிப்ளைட் ஃபார்ம்ல இருக்கு. ஸோ இந்த 1 பை எஸ் கியூப் இன்டூ எஸ்டி பிளஸ் 1 பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ்ல அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஏ பை எஸ் கியூப் பிளஸ் பி பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் சி பை எஸ் பிளஸ் டி பை எஸ்டி பிளஸ் 1 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதுல இந்த கான்ஸ்டன்ஸ் வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்து ஃபர்ஸ்ட் இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ நமக்கு இப்படி எப்படி மாறும் அப்படின்னா 1 which is equal to ஏ டேர்ம்ல நமக்கு என்னென்னலாம் மிஸ்ஸிங்கா இருக்கோ அதை நம்ம இங்க ஃபில் பண்ணணும். ஸோ ஏ இன்டூ எஸ்டி பிளஸ் 1 பிளஸ் பி இன்டூ எஸ் இன்டூ எஸ்டி பிளஸ் 1 பிளஸ் சி இன்டூ எஸ் ஸ்கொயர் இன்டூ st plus 1 plus d into s cube அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ 1 is equal to a into st plus a plus b s square t plus bs plus c s cube t plus c s square plus d s cube அப்படின்னு கிடைக்கும். இப்போ நம்ம கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கோஎஃபிஷியண்டா எஸ் கியூப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இங்கே நமக்கு 0 தான் ஆகும், ஏன்னா நமக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எஸ் கியூப் இங்கே எதுவுமே இல்லை. ஸோ 0 இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் எஸ் கியூப் டேர்ம் நமக்கு இங்கே இருக்கு. ஸோ சி இன்டூ டி பிளஸ் லாஸ்ட் டேர்ம் டில இருக்கு. ஸோ பிளஸ் டி அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி எஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட்டை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 0 which is equal to b இன்டூ டி பிளஸ் சி அப்படின்னு கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எஸ் ஓட வேல்யூ. ஸோ எஸ் நம்ம இப்போ கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 0 which is equal to a இன்டூ டி பிளஸ் இப்போ எஸ் வேற எங்க இருக்குன்னா பில இருக்கு. ஸோ பிளஸ் பி அப்படின்னு கிடைக்கும். அண்ட் லாஸ்டா கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 is equal to ஏல மட்டும் தான் நமக்கு கான்ஸ்டன்டா இருக்கு. ஸோ ஏ வந்து 1 அப்படின்னு நமக்கு இங்க கிடைக்கும். ஸோ 4 கான்ஸ்டன்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா a is equal to 1 அப்படின்னு இங்க கிடைச்சிருக்கு. ஸோ இதை எடுத்து இதுக்கு முன்னாடி இருக்க ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்ப நமக்கு 1 இன்டூ டி பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுல இருந்து b is equal to minus t அப்படின்னு நமக்கு செகண்ட் கான்ஸ்டன்டோட வேல்யூ நமக்கு இங்க கிடைச்சிருச்சு. இதை எடுத்து அதுக்கு முன்னாடி இருக்க ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா சி வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ பிக்கு பதிலா மைனஸ் டி இன்டூ டி பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு இப்ப மாத்திக்கலாம். ஸோ இதுல இருந்து சி இஸ் ஈக்குவல் டு நமக்கு டி ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் லாஸ்டா டி வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு சிக்கு பதிலா இங்க கிடைச்சிருக்க வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ டி ஸ்கொயர் இன்டூ டி பிளஸ் டி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். இதுல இருந்து டியோட வேல்யூ நமக்கு மைனஸ் டி கியூப் அப்படின்னு கிடைக்கும். ஸோ கிடைச்சிருக்க இந்த ஏபிசிடியை நம்ம இங்க சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இப்போ சி ஆஃப் எஸ் ஓட வேல்யூவா ஏ வேல்யூ 1, ஸோ 1 பை எஸ் கியூப், பியோட வேல்யூ மைனஸ் டி, ஸோ மைனஸ் டி பை எஸ் ஸ்கொயர், சியோட வேல்யூ டி ஸ்கொயர் பிளஸ் டி ஸ்கொயர் பை எஸ், அண்ட் டியோட வேல்யூ மைனஸ் டி கியூப் டிவைடட் பை எஸ்டி பிளஸ் 1 அப்படின்னு கிடைக்கும்.
ஸோ இப்போ இதிலிருந்து நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றிக்கலாம். அப்போ நமக்கு C of t உடைய வேல்யூ கிடைக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டேர்முக்கு நம்ம லாப்லாஸ் இன்வர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா C of t is equal to Laplace inverse of 1 by s cube நம்ம டைரக்டா எழுதிக்கலாம். மைனஸ் இதுல நம்ம t வெளியே எடுத்துக்கலாம். Laplace inverse of 1 by s square plus t square into Laplace inverse of 1 by s and last term minus இங்க t cube அப்படின்னு இருக்கு divided by denominatorல ஒரு t நம்ம வெளியில எடுக்கலாம். ஸோ நமக்கு s plus 1 by t அப்படின்னு ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாறும். ஸோ இப்போ t and t கேன்சல் ஆச்சுன்னா இங்கே நமக்கு t ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். இந்த t ஸ்கொயரை நம்ம வெளியில எடுத்துட்டு மிச்சம் இருக்கிற வேல்யூக்கு லாப்லாஸ் இன்வர்ஸ் நம்ம எடுக்கலாம். ஸோ 1 by s plus 1 by t அப்படின்னு இருக்கும். இப்போ இது எல்லாமே ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இருக்கு. இதுக்கான டைரக்ட் வேல்யூஸை நம்ம இப்போ எழுதிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் 1 by s cube எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு t ஸ்கொயர் by 2 into u of t அப்படின்னு கிடைக்கும். மைனஸ் செகண்ட் டேர்முக்கு t into இந்த 1 by s ஸ்கொயருக்கான டேர்மை நமக்கு t into u of t அப்படின்னு கிடைக்கும். பிளஸ் t ஸ்கொயர் into 1 by sக்கு ஈக்குவலண்டான வேல்யூவா நமக்கு u of t அப்படின்னு கிடைக்கும். அண்ட் லாஸ்ட் டேர்ம் மைனஸ் t ஸ்கொயர் into இந்த டேர்முக்கு e பவர் மைனஸ் t by t into u of t அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன்ல பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ல நமக்கு எந்த விதமான எக்ஸ்பொனன்ஷியல் டேர்முமே இல்லை. ஸோ இது மூணுமே வந்து ஸ்டெடி ஸ்டேட் டேர்ம் அண்ட் லாஸ்ட்ல நமக்கு எக்ஸ்பொனன்ஷியல் டேர்ம் இருக்கு. ஸோ இது வந்து டிரான்சியன்ட் டேர்ம். ஸோ இப்போ இதுல பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு டேர்ம்ஸுமே எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த ரேம்ப் சிக்னல் அண்ட் பாரபோலிக்ல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்டெடி ஸ்டேட்டும் இருக்கு டிரான்சியன்ட்டும் இருக்கு. ஆனா நம்மளோட கண்ட்ரோல் சிஸ்டமோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அன்ஸ்டேபிளா இருக்கும். ஏன்னா இது ரெண்டு கண்டிஷன்லயுமே நமக்கு வேல்யூ அன்பவுண்டடா அவுட்புட்ல எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இப்போ ஒரு கம்பேரிசன் நம்ம எடுத்துக்கலாம் 4 டெஸ்ட் சிக்னல்ஸுக்குமே. ஃபர்ஸ்ட் நம்ம ரேம்ப் அண்ட் பாரபோலிக்கா எடுத்துக்கலாம். ஸோ இது ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து அன்ஸ்டேபிளா நமக்கு மாறிடும். ஏன் அப்படின்னா நமக்கு அவுட்புட் வந்து அன்பவுண்டடா இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன்ல நமக்கு சிஸ்டம் வந்து அன்ஸ்டேபிளா மாறிடும். அண்ட் மிச்சம் இருக்கிற ரெண்டு டெஸ்ட் சிக்னலா நமக்கு ஸ்டெப் அண்ட் இம்பல்ஸ் இருக்கும். ஸோ இந்த ரெண்டுத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ்ல வந்து நமக்கு எந்த விதமான ஸ்டெடி ஸ்டேட் டேர்முமே இல்லை. ஸோ இந்த ஸ்டெடி ஸ்டேட்டே இங்கே எக்ஸிஸ்ட் ஆகாம இருக்கும்போது நமக்கு அதுல இருந்து அவுட்புட் எதுவுமே கிடைக்காது. ஸோ அதனால நம்மளால இந்த இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸும் எடுக்க முடியாது. ஆனா இந்த ஸ்டெப்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்டெடி ஸ்டேட் டேர்மும் இருக்கு டிரான்சியன்ட் டேர்மும் இருக்கு. அண்ட் அது போக இங்க நமக்கு சிஸ்டம் வந்து ஸ்டேபிளாகவும் இருக்கு. ஸோ எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கிறதுனால டைம் டொமைன் அனாலிசிஸ்ல நம்ம இந்த ஸ்டெப் சிக்னலை தான் யூஸ் பண்ணி ரெஸ்பான்ஸ் எடுப்போம். ஸோ டைம் டொமைன் அனாலிசிஸ்ல நம்ம இந்த ஸ்டெப் ரெஸ்பான்ஸை தான் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் சிஸ்டம்ல கிடைச்சிருக்க ரிசல்டன்ட். நம்ம ரெஸ்பான்ஸ் ஆஃப் செகண்ட் ஆர்டர் சிஸ்டம் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் சிஸ்டமை பற்றின ரெஸ்பான்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தோம். இப்போ அதை பேஸ் பண்ணி நம்ம செகண்ட் ஆர்டருக்கு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பிளாக் டயக்ராம், அதனுடைய ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனோட வேல்யூவாக நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா ஒமேகா n ஸ்கொயர் டிவைடட் பை s இன்ட்டு s ப்ளஸ் 2 இன்ட்டு டெல் ஆஃப் ஒமேகா n அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து ஓப்பன் லூப்புக்கான ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வேல்யூ. இப்போ இதை நம்ம க்ளோஸ்டு லூப்பாக மாற்றலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்புட் ஆர் ஆஃப் எஸ் இதை வந்து நம்ம ஒரு சம்மருக்கு கொடுக்கலாம். இதிலிருந்து நமக்கு இப்படி கனெக்ட் ஆகுது. அண்ட் இது போக இங்கே நம்ம ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக்கை எடுத்துக்க போகிறோம். அண்ட் இதனுடைய வேல்யூ நமக்கு யூனிட்டியாக இருக்குது. ஸோ இதுதான் நம்ம எடுத்திருக்க க்ளோஸ்டு லூப் கண்ட்ரோல் சிஸ்டமுடைய பிளாக் டயக்ராம். அண்ட் இதில் யூனிட்டி ஃபேக்டரில் இருக்குது நம்மளுடைய ஃபீட்பேக் வேல்யூ. ஸோ இந்த கன்சிடரேஷனில் நம்ம இதனுடைய ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வேல்யூவை கேல்குலேட் பண்ணலாம். ஸோ C of s டிவைடட் பை R of s இஸ் ஈக்குவல் டு ஜென்ரலாக ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் சிஸ்டமுக்கு என்ன வேல்யூ நமக்கு கிடைக்கும் அப்படின்னா g of s டிவைடட் பை 1 ப்ளஸ் g of s இன்ட்டு h of s அப்படின்னு கிடைக்கும். இங்கே நம்ம யூனிட்டி ஃபீட்பேக் தான் எடுத்திருக்கோம். ஸோ இந்த h of s ஓட வேல்யூ நமக்கு 1 அப்படின்ட்டு மாறும். அப்போ இதனுடைய வேல்யூவை நமக்கு என்ன கிடைக்கும் g of s டிவைடட் பை 1 ப்ளஸ் g of s அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா g of s வேல்யூ நமக்கு இந்த பிளாக்ல இருக்க வேல்யூ தான். இதை எடுத்து இதில் நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ரேஷியோ C of s டிவைடட் பை R of s நமக்கு கிடைக்கும். ஸோ அதை இப்போ நம்ம கேல்குலேட் பண்ணலாம். ஸோ C of s டிவைடட் பை R of s which is equal to g of s term omega n square divided by
இந்த டேர்மை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 டெல் இன்ட்டு ஒமேகா என் இன்ட்டு எஸ் அப்படின்னு நியூமரேட்டரில் கிடைக்கும். டிவைடட் பை 1 ப்ளஸ் ஒமேகா என் ஸ்கொயர் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 டெல் ஒமேகா என் இன்ட்டு எஸ் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை எல்சிஎம் எடுத்து ரெண்டு டேர்மில் இருக்க டினாமினேட்டரை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ரிமைனிங் டேர்மாக நமக்கு ஒமேகா என் ஸ்கொயர் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 டெல் ஒமேகா என்எஸ் ப்ளஸ் ஒமேகா என் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதிலிருந்து நம்ம சி ஆஃப் எஸோட வேல்யூவை எழுதலாம், விச் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா என் ஸ்கொயர் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 டெல் ஒமேகா என் எஸ் ப்ளஸ் ஒமேகா என் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் ஆஃப் எஸ் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் நமக்கு செகண்ட் ஆர்டர் சிஸ்டமில் கிடைச்சிருக்க ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வேல்யூ. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம சி ஆஃப் எஸ்ஸை டிஃபைன் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டினாமினேட்டரில் எஸ்ஸோட பவர் ஹையஸ்ட்டாக நமக்கு 2 அப்படின்னு இருக்குது. ஸோ கொடுத்துருக்க இந்த சிஸ்டமோடைய ஆர்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் பிலாங்ஸ் டு அ செகண்ட் ஆர்டர் சிஸ்டம். ஸோ இந்த சி ஆஃப் எஸ் வேல்யூ வந்து செகண்ட் ஆர்டர் சிஸ்டமோட வேல்யூ. இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம இதிலிருந்து இன்னும் என்ன பேராமீட்டர்ஸ் எல்லாம் டிஃபைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த டினாமினேட்டரில் இருக்கிறது தான் வந்து நம்ம கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 டெல் ஒமேகா என்எஸ் ப்ளஸ் ஒமேகா என் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸை நம்ம ஃபர்ஸ்ட்டு டிஃபைன் பண்ணலாம். ஸோ ரூட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஈக்குவேஷனுடைய ஃபார்முலாவை தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம், விச் இஸ் -b ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. ஸோ இப்போ இதில் இந்த எஸ் ஸ்கொயரோட கோஃபிஷியன்ட் வேல்யூ தான் a அண்ட் எஸ்ஸோட கோஃபிஷியன்ட் வந்து b அண்ட் இந்த கான்ஸ்டன்ட் வந்து c. ஸோ இதை மூணுத்தையும் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரூட்ஸ் கிடைக்கும். ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பியோட வேல்யூ 2 இன்ட்டு டெல் ஒமேகா என் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர். ஸோ 2 டெல் ஒமேகா என் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏ வேல்யூ 1 அண்ட் சி வேல்யூ ஒமேகா என் ஸ்கொயர் அப்படின்னு இங்கே நமக்கு கிடைச்சிருக்கு. டிவைடட் பை 2a, ஏ வேல்யூ 1, ஸோ 2 இன்ட்டு 1 நமக்கு 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதிலிருந்து நம்ம 2 வேல்யூவை காமனாக வெளியில் எடுத்துக்கலாம். அண்ட் அது போக இங்கே நமக்கு ஒமேகா என் ஸ்கொயரும் நமக்கு காமனாக இருக்குது. ஸோ அதையும் நம்ம எடுத்து ரீரைட் பண்ணோம் அப்படின்னா 2 இன்ட்டு மைனஸ் டெல் ஒமேகா என் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒமேகா என் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டெல் ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 2 and 2 கேன்சல் ஆச்சு அப்படின்னா மைனஸ் டெல் ஒமேகா என் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒமேகா என் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டெல் ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படின்னு நமக்கு எஸ் வேல்யூ கிடைக்கும். ஸோ நமக்கு கிடைச்சிருக்க ரூட்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டெல் ஒமேகா என் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒமேகா என் இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் டெல் ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 டிஃப்ரெண்ட் கேசஸ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னா டெல் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இதில் டெல் வேல்யூ 0 அப்ளை பண்ணோம் அப்படின்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் டேர்ம் நமக்கு 0 ஆகிடும். செகண்ட் டேர்மில் நம்ம இங்கே 0 மைனஸ் 1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் 1 அப்படிங்கிறது நமக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஜே ஒமேகா என் அப்படின்றது தான் கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஜே ஒமேகா என் அண்ட் மைனஸ் ஜே ஒமேகா என் அப்படின்னு ரெண்டு ரூட்ஸுமே நமக்கு பியூர்லி இமேஜினரியாக நமக்கு இங்கே கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் கேஸில் கிடைச்சிருக்க ரிசல்டன்ட் வேல்யூ. ஸோ இந்த கண்டிஷன், அதாவது டெல் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற கண்டிஷனை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அன்டேம்ப்டு கண்டிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட் கேஸ்ல எடுத்துக்கலாம். இப்போ டெல் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது மைனஸ் ஒமேகா என் அண்ட் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 மைனஸ் 1 நமக்கு 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ செகண்ட் டேர்மே நமக்கு இங்கே 0 ஆயிடும். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 0 அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிடைச்சிருக்க ரூட்ஸ் வந்து இட் இஸ் பியூர்லி ரியலாக நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த கண்டிஷனை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கிரிட்டிக்கலி டேம்ப்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் செகண்ட் கேஸ்ல கிடைச்சிருக்க ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் தேர்ட் கேஸ். ஸோ இந்த கேஸ்ல நம்ம டெல் வேல்யூ கிரேட்டர் தேன் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த கண்டிஷன்ல நமக்கு எஸ்ஸோட வேல்யூல கிடைச்சிருக்க ரூட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம S1 அண்ட் S2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்கே நமக்கு ஃபைனட் வேல்யூவாக கிடைக்கும். ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்னா ரியல் அண்ட் அன்ஈக்குவலாக நமக்கு வேல்யூஸ் கிடைக்கும்.
ஸோ இதுதான் நமக்கு இந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ல கிடைச்சிருக்க ரிசல்டன்ட். அண்ட் இப்படி இருக்க சிஸ்டம் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஓவர் டேம்டு சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் லாஸ்டா ஃபோர்த் கண்டிஷன் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம 0 லெஸ் தேன் டெல் லெஸ் தேன் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த கண்டிஷன்ல நமக்கு ரூட்ஸ் அதாவது S1 S2 ஓட வேல்யூ நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டா நமக்கு இங்க கிடைக்கும். ஸோ இதுதான் நமக்கு ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்ல கிடைச்சிருக்க வேல்யூ. அண்ட் இந்த சிஸ்டமை வந்து நம்ம அண்டர் டேம்ப்டு சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ டேம்பிங்கை பொறுத்து நம்ம ஓவர் டேம்ப்ட், அண்டர் டேம்ப்ட், கிரிட்டிக்கலி டேம்ப்ட் அண்ட் அன்டேம்ப்ட் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த 4 கேசஸ்ல பார்த்தோம். ஸோ ஒவ்வொரு கேசஸ்லையுமே நமக்கு ஒரு வேல்யூஸ் ஆஃப் டெல்டா வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ இப்போ இதுல இந்த பராமீட்டர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஒமேகா என் அப்படிங்கிறது வந்து இதை நம்ம நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் அதே மாதிரி இந்த டெல்டா அப்படிங்கிறது வந்து டேம்பிங் ரேஷியோ. ஸோ இந்த டேம்பிங் ரேஷியோவை பேஸ் பண்ணி தான் சிஸ்டம் வந்து கிரிட்டிக்கலி டேம்ப்டா இருக்கா, இல்லைன்னா அன்டேம்ப்டா இருக்கா, இல்லைன்னா ஓவர் டேம்ப்டா இருக்கா அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இதுதான் வந்து இதுல இருக்க பேசிக் பேராமீட்டர்ஸ். அண்ட் இந்த ரெஸ்பான்சஸை வச்சுதான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டெஸ்ட் சிக்னலுக்கும் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் சிஸ்டம்க்கு எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி செகண்ட் ஆர்டர் சிஸ்டமுக்கும் நம்ம ஒரு சிக்னலுக்குமே பார்க்கலாம். அண்ட் அதுல ஃபாலோ பண்ணக்கூடிய பேசிக் ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஸ் யூஷுவல் நம்ம ஆர் ஆஃப் எஸ் கண்டுபிடிக்கணும். செகண்ட் ஸ்டெப் வந்து கிடைச்சிருக்க ஆர் ஆஃப் எஸ் நம்ம சி ஆஃப் எஸ்ல சப்ஸ்டியூட் பண்ணணும். தேர்ட் ஸ்டெப் வந்து பார்ஷியல் ஃபிராக்ஷன்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த சி ஆஃப் எஸ் நம்ம அப்ளை பண்ணணும். அண்ட் லாஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம சி ஆஃப் டி வேல்யூவை இங்கே அப்ளை பண்ண பார்ஷியல் ஃபிராக்ஷன்ஸோட ரிசல்டன்ட்ல இருந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ப்ரொசீஜரை தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்னர்ஸ் ஃபோரம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம செகண்ட் ஆர்டர் சிஸ்டமோட டைம் ரெஸ்பான்ஸ் அண்ட் பேசிக் கான்செப்ட் எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட் சிக்னலாக ஸ்டெப் சிக்னலை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் ஆஃப் செகண்ட் ஆர்டர் சிஸ்டமை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இங்கே எடுத்திருக்க டெஸ்ட் சிக்னல் வந்து யூ ஆஃப் டி, அதாவது இன்புட் சிக்னல் ஆர் ஆஃப் டியை தான் நம்ம இங்கே யூ ஆஃப் டி அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த சிக்னலுக்கு நம்ம லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா ஆர் ஆஃப் எஸ் கிடைக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு 1/s. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் சிஸ்டம்க்கு பார்த்த மாதிரி அதே ப்ரொசீஜர் தான் இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இங்கே நமக்கு டெல் வேல்யூ 4 கேசஸாக பிரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஒரு கேசஸ்க்கும் நம்ம டிஃபைன் பண்ணி தான் இதனுடைய ரிசல்டன்ட் வேல்யூவை நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது டெல் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த கண்டிஷனில் நமக்கு அன்டேம்ப்டு சிஸ்டம் கிடைக்கும். ஸோ இப்போ என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா நமக்கு சி ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா என் ஸ்கொயர் டிவைடட் பை s square plus 2 del omega n s plus omega n square into r of s அப்படின்னு நமக்கு ஜெனரலைஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஆர்டர் சிஸ்டம்க்கு கிடைக்கும். இப்போ இதில் இந்த r of sக்கு பதிலாக நம்மளோட வேல்யூ என்ன 1/s அப்படின்னு இருக்குது, அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். அண்ட் இந்த சிஸ்டம் வந்து அன்டேம்ப்டு சிஸ்டம் அப்படிங்கிறதுனால டெல் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற கண்டிஷனையும் இதில் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த டேர்ம் நமக்கு 0 ஆகிடும். அண்ட் ரிமைனிங் டேர்ம் பார்த்தீங்க அப்படின்னா சி ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு omega n square divided by s square plus omega n square into r of s value 1/s அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு டினாமினேட்டரில் இந்த ரெண்டு டேர்மும் மல்டிப்ளைட் ஃபார்மில் இருக்குது. ஸோ நம்ம இப்போ பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் அப்ளை பண்ணணும். ஸோ பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இன்வர்ஸ் லாப்லாஸ் எடுத்தோம் அப்படின்னா இந்த சி ஆஃப் எஸ்க்கு இன்வர்ஸ் லாப்லாஸ் எடுக்கும்போது நமக்கு சி ஆஃப் டி கிடைக்கும். ஸோ அந்த வேல்யூ என்ன அப்படின்னா 1 minus cos omega n t into u of t அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க ரெஸ்பான்ஸ் ஃபார் அன்டேம்ப்டு சிஸ்டம். ஸோ இதிலிருந்து என்ன ரிசல்ட் நமக்கு கிடைக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் நமக்கு டிரான்சியன்ட் டேர்ம் எதுவுமே இல்லை, ஸ்டெடி ஸ்டேட் டேர்ம் மட்டும்தான் இருக்குது. ஸோ சி ஆஃப் டி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இது வந்து ஒரு கண்டினியூஸ் டைம் சிக்னலாக நமக்கு இருக்கும் வித் கான்ஸ்டன்ட் ஆம்ப்ளிடியூட் அண்ட் ஃப்ரீக்வன்சி. இங்கே நமக்கு டிரான்சியன்ட் டேர்ம் இல்லாததுனால நமக்கு இந்த வேல்யூ தான் இங்கே கிடைக்கும். நெக்ஸ்ட் அடுத்த கண்டிஷனுக்கு இப்போ பார்க்கலாம், கிரிட்டிக்கலி டேம்ப்டு சிஸ்டம். ஸோ இப்போ நமக்கு டெல்லோட வேல்யூ நமக்கு 1 இருக்கும். ஸோ சி ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் இ பவர் மைனஸ் ஒமேகா என் டி இன்டூ 1 பிளஸ் ஒமேகா என் டி இன்டூ யூ ஆஃப் டி அப்படின்னு கிடைக்கும். ஸோ நம்ம ஃபாலோ பண்ண அதே ப்ரொசீஜர் தான். சி ஆஃப் எஸ் வேல்யூவில் நம்ம டெல் வேல்யூ மட்டும் 1 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஆர் ஆஃப் எஸ் வேல்யூவை நம்ம அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃபைனலைஸ்டாக இன்வர்ஸ் லாப்லாஸ் எடுக்கும்போது நமக்கு கிடைக்கிற சி ஆஃப் டி வேல்யூ தான் நமக்கு இங்கே இருக்கிற வேல்யூ. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இ பவர் டேர்ம் இருக்குது. ஸோ இதில் நமக்கு ஸ்டெடி ஸ்டேட்டும் இருக்குது, டிரான்சியன்ட் டேர்மும் இருக்குது. ஸோ இதனுடைய ரிசல்டன்ட்டாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா
ஸோ ஸ்டெடி ஸ்டேட்டில் நமக்கு ஸ்டெப் இன்புட்டை வந்து ரீச் பண்ணும் இந்த சி ஆஃப் டி ரெஸ்பான்ஸ். ஸோ இதுதான் கிரிட்டிக்கலி டேம்ப்டு சிஸ்டமுக்கு கிடைச்சிருக்க ரிசல்டன்ட் வேல்யூ. நெக்ஸ்ட்டு அடுத்த கண்டிஷன் பார்க்கலாம். தேர்ட் கேஸ் அண்டர் டேம்ப்டு சிஸ்டம். ஸோ இப்போ நமக்கு டெல் வேல்யூ வந்து இன் பிட்வீன் 0 and 1 அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் நம்ம 0 and 1க்கு நடுவில் ஏதாவது ஒரு ஃபைனட் வேல்யூவை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரலைஸ்டாக நமக்கு ஈக்குவேஷன் எப்படி கிடைக்கும் அப்படின்னா 4 ஸ்டெப்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ரெஸ்பான்ஸ் சி ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் இ பவர் மைனஸ் டெல் ஒமேகா என் டி டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் டெல் ஸ்கொயர் இன்டூ சைன் ஒமேகா டிடி ப்ளஸ் பை அப்படின்னு கிடைக்கும். இதில் இந்த ஒமேகா டியோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒமேகா என் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் டெல் ஸ்கொயர் அண்ட் பையோட வேல்யூ வந்து டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் டெல் ஸ்கொயர் இன்டூ டெல் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்கே நமக்கு எந்த ஃபைனட் வேல்யூமே ஒரு வேல்யூவாக இல்லை, இன் பிட்வீன் 0 and 1 அப்படிங்கிற ரேஞ்சாக இருக்கிறதுனால தான் நமக்கு இந்த மாதிரி இங்கே ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. ஸோ இதனுடைய ரிசல்டன்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சி ஆஃப் டி நம்ம ஸ்கெச் பண்ணும்போது நமக்கு டேம்ப்ட் ஆசிலேஷன்ஸ் இருக்கும். அண்ட் இங்கே இருக்க ஆசிலேஷன்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆம்ப்ளிடியூடில் நமக்கு டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ கிராஃப் நம்ம ஸ்கெச் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த சி ஆஃப் டி, அதாவது அண்டர் டேம்ப்டு சிஸ்டம்க்கு கிடைச்சிருக்க ரெஸ்பான்ஸுடைய ஸ்கெச் வேல்யூ. ஸோ லாஸ்ட்டாக இருக்கிற கண்டிஷன் வந்து ஓவர் டேம்ப்டு சிஸ்டம், அதாவது டெல் வேல்யூ வந்து கிரேட்டர் தேன் 1 இருக்கிற கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷனுக்கு ஈக்குவலண்ட்டாக கிடைச்சிருக்க வேல்யூ வந்து சி ஆஃப் டி விச் இஸ் ஈக்குவல் டு 1 minus omega n divided by 2 into square root of del square minus 1 into e power minus s1t by s1 minus e power minus s2t divided by s2 அப்படின்னு கிடைக்கும். இந்த s1 and s2 அப்படிங்கிறது வந்து காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ரூட்ஸ். ஸோ நம்ம ஜென்ரலாக இன்ட்ரோடக்ஷனில் பார்க்கும்போதே பார்த்துருப்போம், இந்த ஓவர் டேம்ப்டு சிஸ்டம், அதாவது டெல் இஸ் கிரேட்டர் தேன் 1 அப்படிங்கிற கண்டிஷன்ஸில் நமக்கு கிடைக்கிற ரெண்டு ரூட்ஸ் s1 and s2 வந்து நமக்கு காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ ப்ளஸ் அண்ட் மைனஸ் நமக்கு இங்கே வேரி ஆகும். ஸோ இந்த ரெண்டு ரூட்ஸை இங்கே அப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே என்ன வேல்யூ கிடைக்குமோ அதுதான் நமக்கு சி ஆஃப் டியோடைய எக்ஸ்பிரஷன். ஸோ இதனுடைய ரிசல்டன்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு டெல் வேல்யூ கிரேட்டர் தேன் 1 தான் இருக்குது. ஸோ அந்த கண்டிஷனில் நமக்கு ஸ்டெடி ஸ்டேட்டில் ஸ்டெப் இன்புட்டை ரீச் பண்ணாது. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு கிராஃபிக்கல் ஸ்கெட்ச் இருக்கும். ஸோ இதுதான் ஓவர் டேம்ப்டு கண்டிஷனில் இருக்கிற கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். இப்போ நம்ம ஸ்டெப் ரெஸ்பான்ஸுக்கு எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸுக்கான வேல்யூவையும் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் ஆஃப் செகண்ட் ஆர்டர் சிஸ்டம் பார்க்கலாம். ஸோ இம்பல்ஸ் அப்படிங்கும்போது இன்புட் சிக்னல் ஆர் ஆஃப் டியோட வேல்யூ நமக்கு இப்போ டெல் ஆஃப் டி அப்படின்னு கிடைக்கும். இதுக்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஆர் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம 4 கண்டிஷன்ஸையுமே அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் நம்ம அன்டேம்ப்டு சிஸ்டமாக எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு டெல் வேல்யூ 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ சி ஆஃப் டி ஈக்குவேஷனில் நம்ம டெல் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா C of t is equal to omega n sin omega nt அப்படின்னு நமக்கு C of t வேல்யூ கிடைக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் கண்டிஷன் கிரிட்டிக்கலி டேம்ப்டு சிஸ்டம். ஸோ இப்போ நமக்கு டெல் வேல்யூ 1 அப்படின்ட்டு ஆகும். ஸோ அதை நம்ம C of t உடைய ஜென்ரல் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா C of t is equal to omega n square into t e power minus omega nt அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் கண்டிஷன் அண்டர் டேம்ப்டு சிஸ்டம். இப்போ நமக்கு டெல் வேல்யூ இன் பிட்வீன் 0 and 1 அப்படின்னு இருக்கும். ஸோ சி ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு நமக்கு ஒமேகா என் இ பவர் மைனஸ் டெல் ஒமேகா என் டி டிவைடட் பை 1 மைனஸ் டெல் ஸ்கொயர் இன்டூ சைன் ஒமேகா டிடி அப்படின்னு கிடைக்கும். இதில் நம்ம டேம்பிங் ஃப்ரீக்வன்சி ஒமேகா டியோட வேல்யூவா ஒமேகா என் இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் டெல் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். அண்ட் லாஸ்ட் கண்டிஷன் டெல் கிரேட்டர் தேன் 1 ஓவர் டேம்ப்டு கண்டிஷன். ஸோ இப்போ நமக்கு சி ஆஃப் டியோட வேல்யூவா ஒமேகா என் டிவைடட் பை 2 இன்டூ டெல் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் ரூட் இன்டூ இ பவர் மைனஸ் s1t மைனஸ் இ பவர் மைனஸ் s2t அப்படின்னு கிடைக்கும். இதில் இந்த s1 and s2 வந்து ரூட்ஸோட வேல்யூ. ஸோ அதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னா டெல் ஒமேகா என் மைனஸ் ஒமேகா என் இன்டூ ரூட் ஆஃப் டெல் ஸ்கொயர் மைனஸ் 1 அண்ட் இது வந்து அப்படியே கான்ஜுகேட்டாக நமக்கு s2ஓட வேல்யூ கிடைக்கும். ஸோ இதுதான் ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் அண்ட் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் ஆஃப் செகண்ட் ஆர்டர் சிஸ்டம். இன்னைக்கு பார்த்த இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். ரெஸ்பான்ஸ் ஆஃப் செகண்ட் ஆர்டர் சிஸ்டமை பற்றி பார்த்தோம். ஸோ அந்த சிஸ்டமுக்கு டைம் டொமைன் ஸ்பெசிஃபிகேஷன்ஸாக நம்ம ஒரு பராமீட்டர்ஸ் எல்லாம் இப்போ லிஸ்ட்டாக பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். ஏன்னா இதை பேஸ் பண்ணி நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். ஸோ ஃபர்ஸ்ட்டு இருக்க பராமீட்டர் வந்து டிலே டைம்.
ஸோ இதை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா டிடி. ஸோ இதனுடைய டெஃபினிஷன் என்ன அப்படின்னா டைம் ரெக்வயர்ட் ஃபார் ரெஸ்பான்ஸ் டு ரீச் ஹாஃப் ஆஃப் இட்ஸ் ஃபைனல் வேல்யூ. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம பராமீட்டர்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்குரிய டெஃபினிஷன் அண்ட் பராமீட்டர்ஸ் அண்ட் அதனுடைய எக்ஸ்பிரஷன் எல்லாமே நம்ம பார்த்துட்டு லாஸ்ட்டாக இந்த பராமீட்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம கிராஃபிக்கலாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஸ்கெட்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு சிஸ்டமோட ஃபைனல் வேல்யூவில் ஹாஃப் ஆஃப் தி வேல்யூ ரீச் பண்ணுறதுக்கான டைம் என்னவோ அதை தான் வந்து டிலே டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரலாக சிஆஃப்டியோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 minus e power minus del omega nt divided by square root of 1 minus del square into sin omega d t plus theta அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்து செகண்ட் ஆர்டர் சிஸ்டமில் கிடைச்சிருக்க சிஆஃப்டியோடைய ஈக்குவேஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அண்டர் டேம்ப்டு சிஸ்டம்க்கு தான் எடுத்திருக்கோம். ஸோ இந்த கண்டிஷனில் இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா டிலே டைம் டிடி தான் வேணும். ஸோ நமக்கு டீயோட வேல்யூ டிடி அப்படின்ட்டு மாறும். அண்ட் டெஃபினிஷன் படி ஹாஃப் வேல்யூ ரீச் பண்ணுறதுக்கான டைம் தான் வந்து டிலே டைம். ஸோ நமக்கு இந்த டைம் வேல்யூ டிடி அப்படிங்கிற இன்ஸ்டன்ட்டில் நமக்கு சிஆஃப்டி ஹாஃப் த வேல்யூ ஆஃப் ஃபைனல் வேல்யூவில் ரீச் ஆகும். ஸோ இங்கே நம்ம யூனிட் ஸ்டெப்பாக எடுத்துருக்கிறதுனால நமக்கு ஃபைனல் வேல்யூ 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதில் ஹாஃப் அப்படிங்கும்போது நமக்கு 0.5 அப்படின்னு கிடைக்கும். ஸோ சிஆஃப்டியோட வேல்யூ நமக்கு 0.5ல் ரீச் ஆகும் when t is equal to td. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனையும் இதை அப்ளை பண்ணிவிட்டு லீனியர் அப்ராக்சிமேஷனில் சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டிடியோட வேல்யூவாக 1 + 0.7 டெல்டா டிவைடட் பை ஒமேகா என் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த ரிசல்டன்ட் வேல்யூ நம்ம தெரிஞ்சால் போதும், நம்ம ப்ராப்ளம்ஸில் அப்ளை பண்ணிக்கலாம். இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப லென்த்தியாக போகும். ஸோ நமக்கு தேவையான டெஃபினிஷன் அண்ட் ஃபார்முலாஸை மட்டும் நம்ம இங்கே பார்க்கலாம். செகண்டாக இருக்க ஸ்பெசிஃபிகேஷன் ரைஸ் டைம். ஸோ இதனுடைய டெஃபினிஷன் என்ன அப்படின்னா டைம் ரெக்வயர்ட் ஃபார் ரெஸ்பான்ஸ் டு ரைஸ் ஃப்ரம் 0% to 100% ஆஃப் இட்ஸ் ஃபைனல் வேல்யூ. ஸோ இந்த டெஃபினிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் டேம்ப்டு சிஸ்டம்க்கு தான். சப்போஸ் கொடுத்துருக்க சிஸ்டம் வந்து ஓவர் டேம்ப்டாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ நமக்கு டெஃபினிஷன் எப்படி மாறும், டைம் ரெக்வயர்ட் ஃபார் ரெஸ்பான்ஸ் டு ரைஸ் ஃப்ரம் 10% to 90%. அண்ட் அதே மாதிரி கிரிட்டிக்கலி டேம்ப்டு சிஸ்டமுக்கு 5%லேருந்து 95% அப்படின்னு இப்படி வேரி ஆகும். ஸோ நமக்கு கொடுத்துருக்க கொஸ்டினில் வந்து சிஸ்டம் வந்து அண்டர் டேம்ப்டாக இருக்கா இல்லை ஓவர் டேம்ப்டாக இருக்கா இல்லை கிரிட்டிக்கலி டேம்ப்டாக இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை பொறுத்து தான் நம்ம ரைஸ் டைமை கேல்குலேட் பண்ண முடியும். ஸோ ரைஸ் டைம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 0லேருந்து 100%, அதாவது 0லேருந்து ஃபைனல் வேல்யூ 1. ஸோ அந்த வேல்யூ ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படிங்கிறத தான் வந்து நம்ம ரைஸ் டைம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஸ்டன்ட்லேருந்து இன்னொரு இன்ஸ்டன்ட்டுக்கு மூவ் ஆகுது. ஸோ நமக்கு இங்கே 2 டைம் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட்டில் இருக்கிறத நம்ம T1 அப்படின்னு எடுத்துக்கலாம், செகண்ட் இன்ஸ்டன்ஸில் இருக்கிறத நம்ம T2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ரைஸ் டைம் வேணும் அப்படிங்கும்போது இந்த T2 வேல்யூவில் இருந்து T1 நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ T2 மைனஸ் T1 தான் வந்து நமக்கு TR வேல்யூவாக கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம T1 கேல்குலேட் பண்ணலாம். ஸோ T is equal to T1 அப்படிங்கிற இன்ஸ்டன்ட்டில் நமக்கு 0% ஆஃப் ஃபைனல் வேல்யூ தான் இருக்குது. ஸோ நமக்கு ரெஸ்பான்ஸ் C ஆஃப் T1 வேல்யூ நமக்கு 0 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி T is equal to T2 அப்படிங்கிற இன்ஸ்டன்ட்டில் நமக்கு 100% ஆஃப் ஃபைனல் வேல்யூ ரீச் ஆகிடும். ஸோ மேக்ஸிமமாக நமக்கு யூனிட் ஸ்டெப் ரெஸ்பான்ஸில் என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா 1 அப்படின்னு தான் கிடைக்கும். ஸோ C ஆஃப் T2ஓட வேல்யூ நமக்கு இங்கே 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வேல்யூ நமக்கு இங்கே என்ன கிடைச்சிருக்கோ அதுலேருந்து நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ சிஆஃப்டியோட ஈக்குவேஷனில் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா இப்போ நமக்கு தேவையான ரைஸ் டைமை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட்டில் நமக்கு 0 அப்படின்னு இருக்குது, செகண்ட் இன்ஸ்டன்ட்டில் நமக்கு இந்த மாதிரி இருக்குது. ஸோ சி ஆஃப் டி அப்படிங்கிற ஈக்குவேஷனில் நம்ம டீக்கு பதிலாக இங்கே T2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், விச் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ இதில் இந்த 1 and 1 நமக்கு கேன்சல் ஆயிரும். அண்ட் இந்த டினாமினேட்டர் டேர்மை நம்ம ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா இந்த கான்ஸ்டன்ஸ் எல்லாமே அகைன் இங்கே எடுத்துகிட்டு போகும்போது ரிமைனிங் டேர்மை நமக்கு sin omega d T2 plus theta is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதிலிருந்து நம்ம T2ஓட வேல்யூவை டிஃபைன் பண்ணிக்கலாம், which is equal to pi minus theta divided by omega d. ஸோ நமக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா T1ல நமக்கு seat of T1 வேல்யூ 0 அப்படின்னு கிடைச்சிருச்சு. அந்த கிடைச்சிருக்க T1 T2 வேல்யூஸை இப்போ நம்ம ரைஸ் டைம் உடைய டெஃபினிஷன், அதாவது T2 minus T1ல சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இங்கே நமக்கு 0 அப்படின்னு இருக்கும். அண்ட் T2ஓட வேல்யூவை நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ரைஸ் டைம் இஸ் ஈக்குவல் டு pi minus theta divided by omega d அப்படின்னு கிடைக்கும்.
ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஷியோ ஆஃப் டிஆர் அண்ட் ஒமேகா டியை கம்பேர் பண்ணும்போது இந்த ரைஸ் டைமும் டேம்பிங் ஃப்ரீக்வன்சியும் நமக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். ஸோ டேம்பிங் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு ரைஸ் டைம் டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு அர்த்தம். அண்ட் அப்படியே ஆப்போசிட் கண்டிஷன்ல நமக்கு இங்கே இருக்கும். நம்ம பார்க்க போகிற ஸ்பெசிஃபிகேஷன் பீக் டைம். ஸோ இதை வந்து டிபி அப்படின்னு நம்ம டினோட் பண்ணுவோம். ஸோ இதோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னா டைம் ரெக்வயர்ட் ஃபார் ரெஸ்பான்ஸ் டு ரீச் த பீக் வேல்யூ. ஸோ கிராஃபிக்கல் ஸ்கெட்ச்லேயே வந்து மேக்ஸிமமாக நமக்கு எப்போ வேல்யூ ரீச் பண்ணுதோ அதுக்கான டைம் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பீக் டைமாக டிஃபைன் பண்ணுவோம். ஸோ நமக்கு இந்த இன்ஸ்டன்ட்ல டி வந்து டிபி அப்படின்னு நம்ம ஈக்குவேட் பண்ணிப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் ஆஃப் சி ஆஃப் டி, அதாவது இந்த சி ஆஃப் டியை நம்ம ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணதுக்கான வேல்யூ வந்து ஜீரோவா இருக்கும். ஸோ சி ஆஃப் டி உடைய ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். அந்த ஈக்குவேஷனை நம்ம ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டு ஜீரோக்கு நம்ம ஈக்குவேட் பண்ணணும். பிளஸ் டி இஸ் ஈக்குவல் டு டிபி அப்படிங்கிற வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா அதுல இருந்து நமக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். ஸோ பீக் டைம் டிபி இஸ் ஈக்குவல் டு பை டிவைடட் பை ஒமேகா டி அப்படின்னு கிடைக்கும். ஸோ அகைன் இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த பீக் டைம் அண்ட் டேம்பிங் ஃப்ரீக்வன்சி ரெண்டுமே இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கு. ஸோ இதுதான் தேர்ட் ஸ்பெசிஃபிகேஷன். நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஸ்பெசிஃபிகேஷன் பீக் ஓவர்ஷூட். ஸோ இதனுடைய டெஃபினேஷன் என்ன அப்படின்னா deviation of response at peak time from final value of response. ஸோ பீக் டைம்ல இருந்து ஃபைனல் வேல்யூவை ரீச் பண்றதுக்கான டீவியேட்டட் வேல்யூ தான் நமக்கு பீக் ஓவர் ஷூட்டா கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம எம்பி அப்படின்னு டினோட் பண்ணுவோம். இதுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா மேக்ஸிமம் ஓவர் ஷூட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இதனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா சி ஆஃப் டிபி மைனஸ் சி இன்ஃபினிட்டி டிவைடட் பை சி இன்ஃபினிட்டி. ஸோ சிடிபி அப்படிங்கிறது வந்து பீக் வேல்யூ ஆஃப் ரெஸ்பான்ஸ் அண்ட் சி இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது ஸ்டெடி ஸ்டேட் வேல்யூ ஆர் ஃபைனல் வேல்யூ ஆஃப் ரெஸ்பான்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சி ஆஃப் டிபி அண்ட் சி இன்ஃபினிட்டியை நம்ம கால்குலேட் பண்ணிட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான மேக்ஸிமம் ஓவர் ஷூட் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சி ஆஃப் டிபியை கண்டுபிடிக்கணும். இதுக்கு சி ஆஃப் டி எக்ஸ்பிரஷன்ல நம்ம டி இஸ் ஈக்குவல் டு டிபி அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறமா இதுக்கு முன்னாடி ஸ்பெசிஃபிகேஷன்ல நம்ம டிபியோட வேல்யூவை கால்குலேட் பண்ணியிருப்போம் விச் இஸ் ஈக்குவல் டு பை பை ஒமேகா டி. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனையும் நம்ம சி ஆஃப் டில சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா சி ஆஃப் டிபிக்கான வேல்யூ நமக்கு கிடைக்கும் விச் இஸ் ஈக்குவல் டு 1 பிளஸ் இ பவர் மைனஸ் டெல் பை டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் டெல் ஸ்கொயர். ஸோ இப்போ இதுல இருந்து நம்ம மேக்ஸிமம் ஓவர்ஷூட் வேல்யூவை கால்குலேட் பண்ணலாம் which is equal to 1 plus இந்த term, இதுதான் CTP-க்கான term, minus C infinity, அதாவது final value நமக்கு எப்ப கிடைக்கும் அப்படின்னா யூனிட் ஸ்டெப்ல நமக்கு 1 அப்படிங்கிற வேல்யூல தான் கிடைக்கும். ஸோ C of infinity வேல்யூ நமக்கு இங்க 1 அப்படின்னு கிடைச்சிருக்கிறதுனால அதை இங்க நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் divided by 1. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 1 and 1 நமக்கு இங்க கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் டேர்மா இ பவர் மைனஸ் டெல் பை டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் டெல் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். இதுதான் மேக்ஸிமம் ஓவர்ஷூட் உடைய ஃபார்முலா. ஸோ இப்போ இதுல இருந்து நம்ம பெர்சன்டேஜ் ஆஃப் பீக் ஓவர்ஷூட்டை கண்டுபிடிக்கலாம், அதாவது பெர்சன்டேஜ் எம்பி. ஸோ பெர்சன்டேஜ் ஆஃப் பீக் ஓவர்ஷூட் ஃபார்முலா என்ன அப்படின்னா கிடைச்சிருக்க எம்பி வேல்யூவை நம்ம 100%ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ எம்பியோட ஈக்குவேஷனை நமக்கு இ பவர் மைனஸ் டெல் பை டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் டெல் ஸ்கொயர் அப்படின்னு கிடைச்சிருக்கும். இன்டூ 100% போட்டோம் அப்படின்னா நமக்கு பெர்சன்டேஜ் எம்பி கிடைக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த டெல் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ண நமக்கு பீக் ஓவர்ஷூட் பெர்சன்டேஜோட வேல்யூ வந்து டிக்ரீஸ்டா மாறும். இதுதான் இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப். டைம் டொமைன் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்ல லாஸ்டா நம்ம பார்க்க போறது செட்டிலிங் டைம். இதை வந்து நம்ம டிஎஸ் அப்படின்னு டினோட் பண்ணுவோம். அண்ட் இதனுடைய டெஃபினேஷன் என்ன அப்படின்னா டைம் ரெக்வயர்ட் ஃபார் ரெஸ்பான்ஸ் டு ரீச் ஸ்டெடி ஸ்டேட் and stay within tolerance bands which is either 2% or 5% around the final value. ஸோ டயக்ராமா நம்ம வச்சு பார்க்கும்போது இந்த பராமீட்டர்ஸ் இன்னும் ஈஸியாகவே நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ 2%லேருந்து 5% வரைக்கும் நமக்கு டாலரன்ஸ் பேண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இதுக்குள்ள மட்டும்தான் நமக்கு சிக்னல் எக்ஸிஸ்ட் ஆகும். அண்ட் இதை ரீச் பண்ணுறதுக்கான ஸ்டெடி ஸ்டேட் வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான் நமக்கு செட்டிலிங் டைம் அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நமக்கு டாலரன்ஸ் பேண்ட் 5% இருந்துச்சு அப்படின்னா அப்போ டிஎஸோட வேல்யூவா நமக்கு 3 டிவைடட் பை டெல் இன்டூ ஒமேகா என் அப்படின்னு கிடைக்கும். இதுல 1 பை டெல் ஒமேகா என் வேல்யூவை நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னா டவு அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணலாம் விச் இஸ் நத்திங் பட் டைம் கான்ஸ்டன்ட். அண்ட் அதே மாதிரி இப்போ 2% டாலரன்ஸ் பேண்டா இருக்கும்போது டிஎஸோட வேல்யூ நமக்கு
4 divided by del omega n அப்படின்னு கிடைக்கும், which is equal to 4 tau. ஸோ இப்போ இதில் இந்த டேர்ம் எப்படி கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சி ஆஃப் டி உடைய ஈக்குவேஷனை பார்த்துருப்போம். அதில் இந்த டேர்மை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2%க்கு ஈக்குவேட் பண்ணிக்க போகிறோம், விச் இஸ் 0.02. ஸோ இப்போ இதில் இந்த டினாமினேட்டரை நம்ம நெக்லெக்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா இதனுடைய வேல்யூ நமக்கு ரொம்ப ரொம்ப மினிமலாக கிடைக்கும். ஸோ மிச்சம் இருக்கிற வேல்யூ e பவர் மைனஸ் டெல் ஒமேகா என் டி விச் இஸ் ஈக்குவல் டு 0.02. ஸோ இப்போ இதில் நம்ம இந்த எக்ஸ்பொனன்ஷியலை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம லான் அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ நமக்கு ஈக்குவேஷன் இந்த மாதிரி மாறும். ஸோ லான் ஆஃப் 0.02 ஓட வேல்யூ நமக்கு -4 அப்படின்னு கிடைக்கும். மைனஸ் அண்ட் மைனஸ் கேன்சல் ஆச்சு அப்படின்னா இதுல இருந்து டிஎஸ் ஓட வேல்யூ, இங்கே நம்ம செட்டிலிங் டைமை தான் கால்குலேட் பண்றோம். ஸோ அதனால இந்த டியை நம்ம என்ன பண்ணுவோம்னா டிஎஸ் அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ ரிமைனிங் வேல்யூவா நமக்கு டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு 4 டிவைடட் பை டெல் இன்டூ ஒமேகா என் அப்படின்னு கிடைக்கும். டைம் கான்ஸ்டன்டோட வேல்யூவா நமக்கு 1 டிவைடட் பை டெல் இன்டூ ஒமேகா என் வந்து டவ் அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணோம்னா 4 டவ் அப்படின்னு கிடைக்கும். இதுதான் நமக்கு இங்க கிடைச்சிருக்க ரிசல்டன்ட் வேல்யூ. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த டைம் டொமைன் ஸ்பெசிஃபிகேஷனை இப்போ கிராஃபிக்கலாக ஸ்கெச் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரெஸ்பான்ஸ் ஆஃப் செகண்ட் ஆர்டர் சிஸ்டம் அண்ட் அண்டர் டேம்டு கண்டிஷனில் தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு கிராஃபிக்கல் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். அதாவது நமக்கு வேவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி சைனுசாய்டுலாம் ஸ்டார்ட் ஆகி ஆம்ப்ளிடியூட் வந்து டிக்ரீஸ் ஆகும். இதில் நம்மளுடைய டைம் டொமைன் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்டா நம்ம பார்த்தது டிலே டைம், அதாவது ஃபைனல் வேல்யூவை ரீச் பண்றதுக்கு ஹாஃப் வேல்யூ ரீச் பண்றதுக்கான டைம் என்ன அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஹாஃப் வேல்யூ அப்படிங்கும் போது 0.5. ஸோ நமக்கு இந்த இன்ஸ்டன்ட் தான் நமக்கு டிலே டைமா இங்க கிடைக்கும். ஸோ இதனுடைய ஸ்கெட்ச் வந்து இதுல இப்ப கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரைஸ் டைம். ஸோ ரைஸ் டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 0%ல இருந்து 100% ரீச் பண்றதுக்கான டைம் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம டிஃபைன் பண்ணிப்போம். ஸோ இங்கே நமக்கு 0 இன்ஸ்டன்ட் இருக்கு. ஸோ 0%ல இருந்து இங்கே 1 ரீச் பண்ணுது, அதாவது 100%. ஸோ இந்த இன்ஸ்டன்ட் தான் நமக்கு டிஆர் அப்படின்னு கிடைக்கும். நம்ம இப்போ பார்க்குறது அண்டர் டேம்டு சிஸ்டம் தான், அதனால 0ல இருந்து 100% நம்ம இங்கே எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் பீக் டைம், அதாவது நமக்கு மேக்ஸிமம் பீக் எங்க கிடைக்குதோ அந்த இன்ஸ்டன்ட் ஆஃப் டைமை தான் நம்ம டிபி அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இந்த கிராஃபிக்கல் ஸ்ட்ரக்சர்ல ஃபர்ஸ்ட் பீக், அதாவது மேக்ஸிமம் வேல்யூவா நமக்கு இந்த இன்ஸ்டன்ட்ல தான் கிடைக்குது. ஸோ இதுக்கு நேராக கிடைச்சிருக்க இந்த டைம் வேல்யூ தான் நமக்கு இங்க டிபி அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் மேக்ஸிமம் ஓவர்ஷூட், அதாவது ஃபர்ஸ்டா வேரி ஆகுற பீக் வேல்யூவை ரீச் பண்ணதுக்கு அப்புறமா ஃபைனல் வேல்யூவை நோக்கி போகும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் டீவியேஷன் எவ்வளோ கிடைக்குது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த பாயிண்ட்டை தான் நம்ம எம்பி, அதாவது மேக்ஸிமம் ஓவர்ஷூட் அப்படின்னு டிஃபைன் பண்ணுவோம். அண்ட் இதுல நம்ம இன்டூ 100% போட்டோம் அப்படின்னா பெர்சன்டேஜ் எம்பி நமக்கு இங்க கிடைக்கும். அண்ட் லாஸ்டா நம்ம பார்த்த டைம் டொமைன் ஸ்பெசிஃபிகேஷன் செட்டிலிங் டைம், அதாவது ஃபைனலைஸ்டா எண்ட் பாயிண்ட்டை ரீச் பண்றதுக்கான டைம் என்ன அப்படிங்கிறது தான். ஸோ அதுதான் நம்ம இங்க டிஎஸ் அப்படின்னு எடுத்திருக்கோம். இதுல அடிஷ்னலா நம்ம அலோவபிள் டாலரன்ஸ் பேண்ட் அப்படின்னு ஒன்று பார்த்துருப்போம். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்ச். ஸோ இது வரைக்கும் மட்டும்தான் நமக்கு இங்க சிக்னலே வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ 5% அப்படிங்கும் போது நமக்கு இந்த மாதிரி இருக்கும். அண்ட் இன்னும் இந்த மாதிரி கம்மியாச்சு அப்படின்னா நமக்கு 2%குள்ளர கிடைக்கும். ஸோ கொஸ்டின்ல வந்து நமக்கு டாலரன்ஸ் பேண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்றத பொறுத்து நமக்கு சிஸ்டம் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ நம்ம பார்த்த தியரட்டிக்கல் வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம இப்போ கிராஃபிக்கலா இங்க பார்த்துட்டோம். இப்போ இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா uptime the time domain specifications for transfer function of second order system given by 4 divided by s square plus 2s plus 4 assume 2% tolerance band. ஸோ இங்கே நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து நம்மளோட டைம் டொமைன் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அதாவது டிலே டைம்ல இருந்து செட்டிலிங் டைம் வரைக்கும் நம்ம எல்லாமே கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நமக்கு கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுத்துருக்க இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை நம்ம ஜென்ரல் ஃபார்மோட கம்பேர் பண்ணி தேவையான டேட்டாஸ் எல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஜென்ரலைஸ்டான ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வேல்யூ செகண்ட் ஆர்டர் சிஸ்டம்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒமேகா என் ஸ்கொயர் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 டெல் ஒமேகா என் எஸ் பிளஸ் ஒமேகா என் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதையும் இந்த டேர்மையும் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஒமேகா என் ஸ்கொயரோட வேல்யூவை நமக்கு இங்கே 4 அப்படின்னு இருக்கு. ஸோ ஒமேகா என் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 அப்படிங்கும்போது இதுல இருந்து ஒமேகா என் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு நமக்கு இங்க கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்டா நமக்கு தேவையான நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி 2 அப்படின்னு கிடைச்சிருச்சு.
நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா டெல் வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த டேர்மை நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 2 இன்டூ டெல் ஆஃப் ஒமேகா என் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு இருக்கு. 2 and 2 நமக்கு கேன்சல் ஆயிடும். ஒமேகா என்னோட வேல்யூவா நமக்கு இங்க 2 அப்படின்னு இருக்கு. ஸோ டெல் இஸ் ஈக்குவல் டு 1 by ஒமேகா என் விச் இஸ் ஈக்குவல் டு 1 by 2 which is equal to 0.5 அப்படின்னு நமக்கு டேம்பிங் ஃபேக்டர் இங்க கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு ஒமேகா என் அண்ட் டெல்டா வேல்யூ கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம டேம்பிங் ஃப்ரீக்வன்சி ஒமேகா டியை கண்டுபிடிக்கலாம். which is equal to omega n into square root of 1 minus del square. So omega n ஓட வேல்யூ 2 into square root of 1 minus del value 0.5 whole square. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே என்ன கிடைக்கும் 1.732 அப்படின்னு கிடைக்கும் in terms of radians per second. ஸோ நெக்ஸ்ட் நம்ம தீட்டாக்கும் டெல்டாக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை எடுத்துக்கலாம். ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் டெல்டா அப்படின்னு நமக்கு கிடைக்கும். விச் இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் டெல் வேல்யூ 0.5. ஸோ நமக்கு 5/3 ரேடியன்ஸ் அப்படின்னு அடுத்து தீட்டா வேல்யூ இங்கே கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ நமக்கு ஃபார்முலாவில் அப்ளை பண்ண வேண்டிய எல்லா வேல்யூஸுமே நம்ம கேல்குலேட் பண்ணிட்டோம். இதுல இருந்து நம்ம ஒரு டைம் டொமைன் ஸ்பெசிஃபிகேஷனாக கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டாக நம்ம கேல்குலேட் பண்ண போகிறது டிலே டைம் TD which is equal to 1 plus 0.7 delta divided by omega n. இப்போ இதில் நம்ம வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 0.7 into delta value 0.5 divided by omega n 2. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 0.675 செகண்ட்ஸ் அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா இங்கே நமக்கு டைமில் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம கேல்குலேட் பண்ணியாச்சு. செகண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் இப்போ நம்ம ரைஸ் டைம் TR நம்ம கேல்குலேட் பண்ணலாம். ஸோ இங்கே நம்ம அன்டேம்டு சிஸ்டமாக எடுத்திருக்கோம். ஸோ TRோட வேல்யூ நமக்கு பை மைனஸ் தீட்டா டிவைடட் பை ஒமேகா டி அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ பை மைனஸ் தீட்டாவோட வேல்யூ 5/3 டிவைடட் பை ஒமேகா டியோட வேல்யூ 1.732. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 1.207 செகண்ட்ஸ் அப்படின்னு நமக்கு செகண்ட் பேராமீட்டர் கிடைக்கும். Next, third specification, peak time. So, TP is equal to pi by omega d அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஃபார்முலா. which is equal to pi divided by omega d ஓட வேல்யூ 1.732. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 1.813 செகண்ட்ஸ் அப்படின்னு நமக்கு TPயோட வேல்யூ கிடைக்கும். நெக்ஸ்ட் ஃபோர்த்தாக பார்க்க போகிற ஸ்பெசிஃபிகேஷன் மேக்ஸிமம் பீக் ஓவர் ஷூட் MP. ஸோ டைரெக்டாக நம்ம பர்சன்டேஜாகவே கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ பர்சன்டேஜ் MP இஸ் ஈக்குவல் டு e பவர் மைனஸ் டெல்டா பை டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் டெல் ஸ்கொயர் இன்டூ 100%, which is equal to e பவர் மைனஸ் del value 0.5 into pi divided by square root of 1 minus 0.5 square into 100%. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 16.32% அப்படின்னு கிடைக்கும். அண்ட் லாஸ்டா நம்ம பார்த்தது செட்டிலிங் டைம். ஸோ TS இஸ் ஈக்குவல் டு இங்கே நமக்கு டாலரன்ஸ் பேண்டா என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2% கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான ஈக்குவலண்ட் வேல்யூவா நமக்கு 4 டிவைடட் பை டெல் ஒமேகா n அப்படின்னு கிடைக்கும். which is equal to 4 divided by 0.5 into 2 which is equal to 4 seconds. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கேல்குலேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற டாபிக் ஸ்டெடி ஸ்டேட் எரர். ஸோ இந்த எரரை வந்து ESS அப்படின்னு நம்ம டினோட் பண்ணுவோம். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். ஸோ இதை பேஸ் பண்ணி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் வந்து நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வர சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டு இது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதனுடைய டெஃபினேஷன் என்ன அப்படின்னா டீவியேஷன் ஆஃப் அவுட்புட் ஃப்ரம் டிசையர்ட் ரெஸ்பான்ஸ் டியூரிங் த ஸ்டெடி ஸ்டேட். ஸோ சிஸ்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெடி ஸ்டேட்டில் இருக்கும்போது நம்ம ஒரு இன்புட் ஃபீட் பண்ணுவோம். அந்த இன்புட்டுக்கு கரெக்டாக தேவையான அவுட்புட்டாக வந்து நமக்கு ஒரு டிசையர்ட் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த இன்புட் கொடுத்தா இந்த அவுட்புட் தான் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு டிசையர்ட் ரெஸ்பான்ஸாக இருக்கும். ஸோ இந்த ரெஸ்பான்ஸை தாண்டி வேறு ஏதாவது அவுட்புட்டுக்கு டீவியேட் ஆகிற அப்படி கண்டிஷனை தான் வந்து நம்ம ஸ்டெடி ஸ்டேட் எரர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த எரர் சிக்னலோட வேல்யூவாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா u of t at t is equal to infinity அப்படிங்கிறது தான் இந்த ESSோட வேல்யூ. ஸோ இந்த ஸ்டெடி ஸ்டேட் எரரை யூஸ் பண்ணி நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ணலாம் அப்படின்னா சிஸ்டமோட அக்யூரஸியை ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ நமக்கு எரர் வேல்யூ ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ நமக்கு சிஸ்டம் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அண்ட் எரர் வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா அக்யூரஸி கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம்.
ஸோ இந்த ஸ்டெடி ஸ்டேட் எரர் வந்து ஜென்ரலாக எதனாலலாம் வந்து அக்கர் ஆகும் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நேச்சர் ஆஃப் இன்புட். ஸோ நம்ம கொடுத்துருக்க இன்புட் சிக்னலோட நேச்சர்னால இந்த ஸ்டெடி ஸ்டேட் எரர் வந்து நமக்கு அரைஸ் ஆகலாம். செகண்ட் வந்து சிஸ்டம் நான் லீனியாரிட்டிஸ் அண்ட் தேர்ட் வந்து டைப் ஆஃப் சிஸ்டம். ஸோ ஸ்டெடி ஸ்டேட் அக்கர் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இந்த 3 ஃபேக்டர்ஸால தான். ஸோ இப்போ இதனுடைய ஈக்குவேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இஎஸ்எஸ் அப்படின்னு தான் நம்ம ஸ்டெடி ஸ்டேட் எரரை டினோட் பண்ணுவோம், which is equal to நம்ம ஏற்கனவே பார்த்தோம் எரர் சிக்னல் இ ஆஃப் டி அட் டி இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது தான் இந்த இஎஸ்எஸோட வேல்யூ. ஸோ இஎஸ்எஸ் இஸ் ஈக்குவல் டு லிமிட் டி டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இ ஆஃப் டி அப்படின்னு கிடைக்கும். அண்ட் இதை வந்து நம்ம இன்னொரு விதமாக கூட எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபைனல் வேல்யூ தியரமை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபைனல் வேல்யூ தியரமில் நம்ம எக்ஸ் ஆஃப் இன்ஃபினிட்டி வேல்யூவை கண்டுபிடிப்போம். ஸோ எக்ஸ் ஆஃப் இன்ஃபினிட்டி இஸ் ஈக்குவல் டு லிமிட் டி டென்ஸ் டு இன்ஃபினிட்டி x of t is equal to நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா லிமிட் s tends to 0 s into x of s அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ அதே கான்செப்டை யூஸ் பண்ணி இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம லிமிட் s tends to 0 s into e of s, அதாவது இந்த e of t சிக்னலுக்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு e of s அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஃபைனல் வேல்யூ தியரமை யூஸ் பண்ணி நம்ம ஸ்டெடி ஸ்டேட் எரரை இப்படி கூட எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். இதில் இந்த இ ஆஃப் டி அப்படிங்கிறது வந்து எரர் சிக்னல், இஎஸ்எஸ் வந்து ஸ்டெடி ஸ்டேட் எரர் அண்ட் கேபிட்டல் இ ஆஃப் எஸ் வந்து நமக்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எரர் சிக்னல் இ ஆஃப் டி. ஸோ இதுதான் இதில் இருக்க பராமீட்டர்ஸ். இதில் நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும், அது என்ன அப்படின்னா, ஸோ எந்த சிஸ்டமுக்கெல்லாம் இந்த ஸ்டெடி ஸ்டேட் எரரை நம்மளால் கேல்குலேட் பண்ண முடியும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சிஸ்டம் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும் அண்ட் செகண்ட் வந்து யூனிட்டி ஃபீட்பேக் இருக்கிற சிஸ்டமுக்கு தான் இந்த இஎஸ்எஸ் வேல்யூவை நம்மளால் கேல்குலேட் பண்ண முடியும். ஸோ ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு யூனிட் ஃபீட்பேக் சிஸ்டம் தான் இருக்கும். அண்ட் அது போக நான் யூனிட்டி ஃபீட்பேக்காக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம யூனிட்டியாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டெடி ஸ்டேட் எரரை நம்மளால் கேல்குலேட் பண்ண முடியும். ஸோ சிஸ்டம் ஸ்டேபிளாக இருக்கும்போது மட்டும்தான் இந்த இஎஸ்எஸ் வேல்யூ நம்மளால் கேல்குலேட் பண்ண முடியும். அன்ஸ்டேபிள் சிஸ்டமுக்கு இந்த ஸ்டெடி ஸ்டேட் எரர் வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ இப்போ இதில் இந்த யூனிட்டி ஃபீட்பேக் சிஸ்டமுக்கான இஎஸ்எஸ் வேல்யூவை எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ ஸ்டெடி ஸ்டேட் எரர் ஃபார் யூனிட்டி ஃபீட்பேக் சிஸ்டம் டிரைவ் பண்ணுறதுக்கு இங்கே நம்ம ஒரு பிளாக் டயக்ராம் கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிளாக் டயக்ராமில் நமக்கு ஆர்ஆஃப்எஸ் அப்படிங்கிறது இன்புட். இந்த இன்புட்டை நம்ம ஒரு சம்மருக்கு ஃபீட் பண்ணுறோம் அண்ட் இதிலிருந்து கிடைக்கிற அவுட்புட்டை வந்து நம்ம ஜி ஆஃப் எஸ் வேல்யூ பிளாக்குக்கு கொடுக்குறோம். அண்ட் இங்கே நமக்கு சி ஆஃப் எஸ் அப்படிங்கிறது அவுட்புட். இந்த அவுட்புட்லேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஃபீட்பேக்கை எடுத்து நம்ம சம்மருக்கு இன்னொரு இன்புட்டாக கொடுக்குறோம். அண்ட் இதில் நம்ம நெகட்டிவ் ஃபீட்பேக் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சம்மரோட அவுட்புட் தான் வந்து எரர் சிக்னல் இ ஆஃப் எஸ் அப்படின்றது நமக்கு இங்கே கிடைக்கும். ஸோ இதில் நமக்கு இந்த ஃபீட்பேக்கில் 1 அப்படின்ட்டு இருக்குது, அதாவது ஹெச் ஆஃப் எஸோட வேல்யூ நமக்கு இங்கே 1. ஸோ யூனிட்டி ஃபீட்பேக் கண்டிஷனை இங்கே சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்குன்னு அர்த்தம். இப்போ இதுக்கான கண்டிஷனை நம்ம டிரைவ் பண்ணி முடிச்சுட்டு ஜென்ரலைஸ்டாக ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு எந்த ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் சிஸ்டமுக்குமே ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ரேஷியோ சி ஆஃப் எஸ் டிவைடட் பை ஆர் ஆஃப் எஸ் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா g of s divided by 1 plus g of s into h of s அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இங்கே h of s ஓட வேல்யூ 1, ஸோ நமக்கு g of s divided by 1 plus g of s அப்படின்னு தான் கிடைக்கும். ஸோ இதில் இருந்து நம்ம c of s வேல்யூவை எழுதலாம், which is equal to r of s into g of s divided by 1 plus g of s அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் இந்த சம்மரோட அவுட்புட்டாக நமக்கு e of s இருக்குது. ஸோ இ ஆஃப் எஸ்ஸை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா இங்கே அவுட் கோயிங்காக இருக்கிறது இ ஆஃப் எஸ், இன்கமிங்காக நமக்கு ஆர் ஆஃப் எஸ் இருக்குது அண்ட் இங்கே கிடைச்சிருக்க இந்த ஃபீட்பேக் சிக்னல் இருக்குது. ஸோ நம்ம இதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னா ஆர் ஆஃப் எஸ் ஃபீட்பேக் நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோம், சி ஆஃப் எஸ்லேருந்து எடுத்திருக்கோம். ஸோ இங்கே நெகட்டிவ் இருக்கிறதுனால மைனஸ் சி ஆஃப் எஸ் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்கே கிடைச்சிருக்க இந்த சி ஆஃப் எஸ் வேல்யூவை எடுத்து இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ நமக்கு ஈக்குவேஷன் எப்படி மாறும், ஆர் ஆஃப் எஸ் மைனஸ் r of s into g of s divided by 1 plus g of s அப்படின்ட்டு மாறும். இதை இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கலாம், which is equal to r of s plus r of s into g of s minus remaining term r of s into g of s divided by 1 plus g of s அப்படின்னு கிடைக்கும். இந்த ரெண்டு டேர்ம்ஸும் நமக்கு கேன்சல் ஆகிடும் அண்ட் ரிமைனிங் r of s divided by 1 plus g of s அப்படின்னு நமக்கு கிடைக்கும். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸ்டெடி ஸ்டேட் எரர் இஎஸ்எஸ் தான் கண்டுபிடிக்கணும். இங்கே நமக்கு கேபிட்டல் இ ஆஃப் எஸ் தான் இருக்குது. ஸோ அதை பொறுத்து நம்ம ஈக்குவேஷன் எப்படி எழுதியிருந்தோம் அப்படின்னா லிமிட் எஸ் டென்ஸ் டு 0
எஸ் இன்டூ இ ஆஃப் எஸ் அப்படின்னு எழுதியிருந்தோம். ஸோ இங்கே கிடைச்சிருக்க இந்த இ ஆஃப் எஸ் வேல்யூவை இதில் ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா லிமிட் எஸ் டென்ஸ் டு 0 எஸ் இன்டூ ஆர் ஆஃப் எஸ் டிவைடட் பை 1 ப்ளஸ் ஜி ஆஃப் எஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் யூனிட்டி ஃபீட்பேக் சிஸ்டமுக்கான ஸ்டெடி ஸ்டேட் எரர் இஎஸ்எஸ் வேல்யூ. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹெச் ஆஃப் எஸோட வேல்யூவை 1 அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ அதனால இந்த இக்குவேஷன் கிடைச்சிருக்கு. ஸோ ஜென்ரலைஸ்டாக இந்த வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா இஎஸ்எஸ் இஸ் ஈக்குவல் டு லிமிட் எஸ் டென்ஸ் டு 0 எஸ் இன்டூ ஆர் ஆஃப் எஸ் டிவைடட் பை 1 ப்ளஸ் ஜி ஆஃப் எஸ் இன்டூ ஹெச் ஆஃப் எஸ் அப்படின்னு தான் நமக்கு கிடைக்கும். ஹெச் ஆஃப் எஸோட வேல்யூ நம்ம 1 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த இக்குவேஷன் கிடைக்கும். ஸோ இதுதான் ஸ்டெடி ஸ்டேட் எரருக்கான ஈக்குவேஷன். ஸ்டாட்டிக் எரர் கான்ஸ்டன்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டாட்டிக் எரர் கான்ஸ்டன்ஸை ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கு பேஸான டைப் நம்பரை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ டைப் நம்பர் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் போல்ஸ் லைங் அட் ஆரிஜின். ஸோ ஆரிஜினில் எவ்வளோ போல்ஸ் இருக்குது அப்படிங்கிற நம்பர் வேல்யூ தான் நமக்கு டைப் நம்பர் அப்படின்னு இருக்கும். ஜென்ரலாக ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னா k இன்டூ எஸ் மைனஸ் z1 இன்டூ எஸ் மைனஸ் z2 டிவைடட் பை s பவர் n இன்டூ s மைனஸ் p1 இன்டூ s மைனஸ் p2 அப்படின்னு நமக்கு டேர்ம்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ இதில் இந்த k அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கெயின் கான்ஸ்டன்ட் அண்ட் n அப்படிங்கிறது வந்து இட் ரெப்ரசன்ஸ் த நம்பர் ஆஃப் போல்ஸ் அட் ஆரிஜின். அண்ட் அது போக z எல்லாமே ஜீரோஸ் அண்ட் p எல்லாமே வந்து போல்ஸ். ஸோ இப்போ இதில் இந்த n வேல்யூவை பேஸ் பண்ணி தான் வந்து நமக்கு சிஸ்டமே எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இந்த n அப்படிங்கிறது வந்து நம்பர் ஆஃப் போல்ஸ் அட் ஆரிஜின். ஸோ டைப் நம்பர்னுடைய டெஃபினிஷனே வந்து நம்ம நம்பர் ஆஃப் போல்ஸ் லைங் அட் ஆரிஜின் அப்படின்னு தான் பார்த்துருப்போம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம டைப் நம்பரை டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம ஸ்டாட்டிக் எரர் கான்ஸ்டன்ஸை பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக ஒரு கண்ட்ரோல் சிஸ்டமை வந்து நம்ம ஏதாவது ஒரு இன்புட்டை கொடுத்து எக்ஸைட் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன இன்புட் வேணால் கொடுக்கலாம். ஸ்டெப் இன்புட், ரேம்ப் இன்புட், இல்லைன்னா பேரபோலிக் இன்புட் ஏதாவது. ஸோ இந்த மாதிரி இன்புட் எடுத்து நம்ம சிஸ்டம்க்கு எக்ஸைட் பண்ணும்போது ஸ்டெடி ஸ்டேட் எரரோட வேல்யூவா நமக்கு 3 ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஜீரோவா இருக்கலாம், செகண்ட் கான்ஸ்டன்டா இருக்கலாம், இல்லை அப்படின்னா இன்ஃபைனைட்டா மாறலாம். ஸோ இந்த இஎஸ்எஸ் வேல்யூஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்க இந்த 3 பாசிபிலிட்டிஸ் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா டைப் நம்பர் அண்ட் என்ன இன்புட் நம்ம ஃபீட் பண்றோமோ அதை பொறுத்து அமையும். ஸோ இதுதான் ஸ்டாட்டிக் எரர் கான்ஸ்டன்ட் உடைய டெஃபினிஷன். இப்போ இதனுடைய டைப்ஸை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் பொசிஷனல் எரர் கான்ஸ்டன்ட். இதை வந்து நம்ம கேபி அப்படின்னு டினோட் பண்ணுவோம், which is equal to limit s tends to 0 g of s into h of s. Second type velocity error constant denoted by kv, which is equal to limit s tends to 0 s into g of s into h of s. And third type acceleration error constant denoted by ka, which is equal to limit s tends to 0 s square into g of s into h of s. இப்போ இதில் இந்த கேபி, கேவி, கேஏ இது மூணுத்தை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டாட்டிக் எரர் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த எரர் கான்ஸ்டன்ஸை நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு பேசிக்காக நமக்கு ஜி ஆஃப் எஸ் இன்டூ ஹெச் ஆஃப் எஸோட வேல்யூ தான் வேணும். ஸோ இதில் எஸ் ஈக்குவல் டு 0 அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு பொசிஷனல் எரர் கான்ஸ்டன்ட் கிடைக்கும். எஸ் கூட மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எஸ் டென்ஸ் டு 0 அப்ளை பண்ணோம் அப்படின்னா வெலாசிட்டி எரர் கான்ஸ்டன்ட் கிடைக்கும். அண்ட் எஸ் ஸ்கொயர் கூட மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம லிமிட் எஸ் டென்ஸ் டு 0 அப்படின்னு அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஆக்சிலரேஷன் எரர் கான்ஸ்டன்ட் கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக நம்ம ஸ்டாட்டிக் எரர் கான்ஸ்டன்ஸை வந்து கால்குலேட் பண்ணும்போது இந்த g of s into h of s வேல்யூவை நம்ம இப்படிதான் ஜென்ரலா ரெப்ரசென்ட் பண்ணுவோம். பட் ஸ்டெடி ஸ்டேட் எரரை வந்து நம்ம கால்குலேட் பண்ணும்போது நமக்கு யூனிட்டி ஃபீட்பேக்கா இருந்துச்சு அப்படின்னா இதோடைய வேல்யூ நமக்கு 1 அப்படின்ட்டு ஆயிடும். அண்ட் ரிமைனிங்கா இருக்கிற ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை எடுத்து நம்ம இதுல சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் இந்த கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸ்டெடி ஸ்டேட் எரர் ஃபார் யூனிட் ஸ்டெப் இன்புட்டை எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்புட்டை நம்ம யூனிட் ஸ்டெப் சிக்னலை எடுத்திருக்கோம். இதுல இருந்து நம்ம ஸ்டெடி ஸ்டேட் எரர் இஎஸ்எஸ் வந்து கால்குலேட் பண்ண போறோம். ஸோ ஜென்ரலா இதனுடைய ஈக்குவேஷன் என்ன பார்த்தீங்க அப்படின்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் இ ஆஃப் எஸ்ல நமக்கு லிமிட் எஸ் டென்ஸ் டு 0 எஸ் இன்டூ இ ஆஃப் எஸ் அப்படின்னு கிடைக்கும். இதுல இந்த இ ஆஃப் எஸ் உடைய ஈக்குவேஷனும் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோலயே டெரைவ் பண்ணியிருப்போம், which is equal to r of s divided by 1 plus g of s into h of s. ஸோ சிஸ்டம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட்டி ஃபீட்பேக்காக இருக்கும்போது இந்த வேல்யூ நமக்கு 1 ஆயிடும். இல்லைனா ஜென்ரல் கேஸ்ல நமக்கு இந்த மாதிரி தான் ஈக்குவேஷன் எக்ஸிஸ்ட் ஆகும்.
இப்போ நமக்கு இன்புட்டா என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூனிட் ஸ்டெப் இன்புட் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ ஆர் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு நமக்கு யூ ஆஃப் டி அப்படின்னு கிடைக்கும். இந்த சிஸ்டமுக்கு இப்போ நம்ம லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா, ஆர் ஆஃப் டியோட வேல்யூ நமக்கு ஆர் ஆஃப் எஸ்ஸா மாறும். அண்ட் யூனிட் ஸ்டெப் ஃபங்ஷனுக்கு ஈக்குவலண்டா கிடைச்சிருக்க லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் வேல்யூ நமக்கு 1/s அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதுல நம்ம இ ஆஃப் எஸ் வேல்யூவை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸோ ஆர் ஆஃப் எஸ் வேல்யூ நமக்கு இங்க 1/s அப்படின்னு கிடைச்சிருக்கு. அதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா E of s is equal to 1/s divided by 1 plus g of s into h of s அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ஸ்டெடி ஸ்டேட் எரர் ESS calculate பண்ணலாம். ஸோ இங்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கிடைச்சிருக்க இந்த E of s வேல்யூவை எடுத்து இதுல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இப்போ நமக்கு லிமிட் s tends to 0 s into E of s value 1/s divided by 1 plus g of s into h of s அப்படின்னு கிடைக்கும். இதுல இந்த s and s cancel ஆயிடும். ரிமைனிங் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா லிமிட் s tends to 0 1/1 plus g of s into h of s அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா s tends to 0 அப்படின்னு இருக்கு. ஸோ நமக்கு இந்த டேர்ம்ல தான் s இருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி ரீரைட் பண்ணலாம் அப்படின்னா லிமிட் s tends to 0 அப்படிங்கிற டேர்மை நம்ம g of s into h of sக்கு கொண்டு வரலாம். அண்ட் ரிமைனிங்கா 1 divided by 1 plus டேர்மை நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ இதே ஈக்குவேஷனை நம்ம இந்த மாதிரி ரீரைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டேர்ம் லிமிட் s tends to 0 g of s into h of s வந்து எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும் அப்படின்னா பொசிஷனல் எரர் கான்ஸ்டன்ட் கேபிக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். ஸோ 1 divided by 1 plus kp அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ நமக்கு பொசிஷனல் எரர் கான்ஸ்டன்ஸோட வேல்யூ வந்து நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருக்கோம். அதை யூஸ் பண்ணி தான் இங்கே நம்ம இப்படி சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு ஸ்டெடி ஸ்டேட் எரர் ESS is equal to 1 divided by 1 plus kp அப்படின்னு கிடைச்சிருக்கு. எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் ஸ்டெப் இன்புட்டுக்கு. ஸோ இது வந்து ஜென்ரலைஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ டைப் நம்பரை பொறுத்து இதனுடைய ப்ரிசைஸ் வேல்யூ என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ரிசைஸ் வேல்யூ அப்படிங்கும்போது நம்ம இன்ட்ரோடக்ஷன்லேயே பார்த்தோம் ESS ஓட வேல்யூ வந்து நமக்கு எய்தர் 0வா இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு கான்ஸ்டன்டா இருக்கலாம், இல்லைன்னா இன்ஃபைனைட்டா இருக்கலாம். ஸோ இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த கேட்டகரிக்குள்ளே வருது அப்படிங்கிறத நம்ம கேல்குலேட் பண்ணுறதுக்கு தான் இப்போ இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு டைப்புக்கும் நம்ம இதை கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ டைப் 0 அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ டைப் 0ல நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை ஜென்ரலைஸ்டாக எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் அப்படின்னா k into s minus z1 into s minus z2 divided by s power n. இங்க நமக்கு n வேல்யூ 0 அப்படிங்கிறதுனால s power 0 into s minus poles வேல்யூ அப்படின்னு நமக்கு டினாமினேட்டர் இப்படி இருக்கும். இதுல இருந்து இப்ப நம்ம kp வேல்யூவை கால்குலேட் பண்ணலாம், which is equal to limit s tends to 0 g of s into h of s. இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூவை தான் நம்ம இங்க ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நம்ம இங்க ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ லிமிட் s tends to 0 k into s minus z1. இப்போ நம்ம ஒரே ஒரு போல் மட்டும் 0 மட்டும் கன்சிடர் பண்ணிக்கலாம். டிவைடட் பை எனிதிங் பவர் 0 நமக்கு 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதையும் நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். ரிமைனிங் s minus p1 அப்படின்னு டினாமினேட்டர் இப்படி கிடைக்கும். இதுல s tends to 0 அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 0 ஒரு போல் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இங்க கிடைக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவை தான் நமக்கு இங்க கொடுக்கும். ஸோ டைப் 0 கண்டிஷன்ல நமக்கு கேபியோட வேல்யூ கான்ஸ்டன்டா இருக்கு. இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம ஸ்டெடி ஸ்டேட் எரர் ESS கால்குலேட் பண்ணலாம், which is equal to 1 plus kp. இப்போ இதுல இந்த kp வேல்யூ கான்ஸ்டன்ட். ஸோ 1 plus கான்ஸ்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த வேல்யூ ஒரு கான்ஸ்டன்டா தான் கிடைக்கும். ஸோ எப்பெல்லாம் நமக்கு டைப் 0 அண்ட் யூனிட் ஸ்டெப் இன்புட்டா இருக்கோ அப்ப நமக்கு ஸ்டெடி ஸ்டேட் வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா கான்ஸ்டன்டா கிடைக்கும். இப்போ அதே மாதிரி டைப் 1க்கு எடுத்துக்கலாம். ஸோ டைப் 1ல நமக்கு டினாமினேட்டர்ல மட்டும்தான் இங்க சேஞ்ச் ஆகும். s பவர் n இருக்கிற இடத்துல நமக்கு டைப் 1 அப்படிங்கிறதுனால s பவர் 1 அப்படின்ட்டு மாறும். இப்போ இதுல இருந்து நம்ம kp வேல்யூவை கால்குலேட் பண்ணலாம், which is equal to limit s tends to 0. இங்க நம்ம இப்போ இந்த g of s into h of s இதுதான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ k into s minus z1 divided by s into s minus p1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ இதுல s tends to 0 அப்படிங்கிறதுனால நம்ம இங்க 0 அப்ளை பண்ணணும். ஸோ அப்போ நமக்கு 1/0 which is equal to infinity அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதுல இருந்து ஸ்டெடி ஸ்டேட் எரர் ESS நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 1 divided by 1 plus infinity அப்படின்னு கிடைக்கும், which is equal to 1/infinity நமக்கு 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ எப்பெல்லாம் டைப் 1ல இருக்கும் யூனிட் ஸ்டெப் இன்புட்டை நம்ம ஃபீட் பண்ணும்போது ஸ்டெடி ஸ்டேட் எரர் வேல்யூ நமக்கு இங்க 0 அப்படின்னு கிடைக்கும்.
ஸோ இதுதான் வந்து ஸ்டெடி ஸ்டேட் எரர் ஃபார் யூனிட் ஸ்டெப் இன்புட்டோட கேல்குலேஷன். டைப் 0ல நமக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூ கிடைக்கும் அண்ட் டைப் 1ல நமக்கு 0 அப்படின்னு கிடைக்கும். ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபர்ஸ்ட் ESS ஓட ஈக்குவேஷன் எடுத்திருக்கோம், which is equal to limit s tends to 0 s into E of s. ஸோ இதில் E of s ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா R of s divided by 1 plus G of s into H of s. இங்கே நம்ம யூனிட் ரேம்ப் இன்புட்டுக்கு தான் பார்க்குறோம். ஸோ நமக்கு R of t யோட வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா ரேம்ப் சிக்னல் R of t கிடைக்கும். ஸோ இதுக்கு லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா R of s is equal to நமக்கு ரேம்ப் சிக்னலுக்கான ஈக்குவலண்ட் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் வேல்யூ நமக்கு 1 by s ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதை நம்ம இப்போ E of s சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ நமக்கு E of s உடைய ஈக்குவேஷன் என்ன கிடைக்கும் அப்படின்னா R of s க்கு பதிலா 1 by s square divided by 1 plus G of s into H of s அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஸ்டெடி ஸ்டேட் எரர் ESS calculate பண்ணலாம், which is equal to limit s tends to 0 s into 1 by s square divided by 1 plus G of s into H of s அப்படின்னு கிடைக்கும். இதில் s and s cancel ஆயிரும். ரிமைனிங் டேர்ம் நமக்கு limit s tends to 0 1 divided by இந்த s நம்ம டினாமினேட்டருக்கு எடுத்துட்டு வந்து இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ s plus s into G of s into H of s அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை நம்ம ரீரைட் பண்ணி எழுதிக்கலாம். அப்போ நமக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கிடைக்கும். ஸோ s tends to 0 அப்படின்னு நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த டேர்ம் நமக்கு 0 ஆகிடும். ஸோ ரிமைனிங்காக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 divided by செகண்ட் டேர்ம் limit s tends to 0 s into G of s into H of s அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஸ்டாட்டிக் எரர் கான்ஸ்டன்ட்லேயே பார்த்துருப்போம், லிமிட் s tends to 0 s into G of s into H of s ஓட வேல்யூவாக நமக்கு வெலாசிட்டி எரர் கான்ஸ்டன்ட் கிடைக்கும், which is kv. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 1 by kv அப்படின்னு கிடைக்கும். ஸோ யூனிட் ரேம்ப் இன்புட் நம்ம ஃபீட் பண்ணும்போது ஸ்டெடி ஸ்டேட் எரர் வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 by kv அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதனுடைய வேல்யூ 0வா இருக்கா, இல்லை கான்ஸ்டன்டா இருக்கா, இல்லை இன்ஃபைனைட்டா இருக்கா, அண்ட் எந்த டைப்புக்கு என்ன வேல்யூ கிடைக்குது அப்படிங்கிறத இப்போ கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் 0க்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை இங்கே நம்ம ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். டைப் 0 அப்படிங்கிறதுனால s பவர் mல நமக்கு s பவர் 0 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அண்ட் ஒரே ஒரு 0 அண்ட் ஒரே ஒரு போலுடைய ஈக்குவேஷன் மாதிரி இங்கே நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதுல இருந்து நம்ம kv உடைய வேல்யூவை கண்டுபிடிக்கலாம், which is equal to limit s tends to 0 s into G of s into H of s அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதில் இந்த G of s and H of sக்கு பதிலாக இந்த ஃபார்ம் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை எடுத்து நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு k into s minus z1 into s minus p1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ s tends to 0 அப்படிங்கிறதுனால இங்கே நம்ம 0 அப்ளை பண்ணோம் அப்படின்னா என்டையர் டேர்முமே நமக்கு 0 ஆயிடும். ஸோ kv வேல்யூ நமக்கு இங்கே 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுல இருந்து நம்ம ஸ்டெடி ஸ்டேட் எரரோடைய வேல்யூவை கால்குலேட் பண்ணலாம், which is equal to 1 by kv. ஸோ இங்கே நமக்கு kv வேல்யூ என்ன கிடைச்சிருக்குன்னா 0ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ 1 by 0 which is equal to infinite அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ டைப் 0ல நம்ம யூனிட் ரேம்ப் இன்புட்டை ஃபீட் பண்ணும்போது ஸ்டெடி ஸ்டேட் எரரோட வேல்யூ நமக்கு இன்ஃபைனைட் அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம டைப் 1க்கு பார்க்கலாம். ஸோ இப்போ நமக்கு s பவர் 1 அப்படின்னு டினாமினேட்டர்ல மாறும். இப்போ இதுல இருந்து நம்ம kv வேல்யூவை கால்குலேட் பண்ணலாம். ஸோ இங்கே G of s into H of sக்கு பதிலாக இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வேல்யூவை எடுத்து இங்கே நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஈக்குவேஷன் மாறும். அகெயின் இங்கே s and s இருக்கு. ஸோ இது நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இப்போ நம்ம s tends to 0 அப்படின்னு அப்ளை பண்ணும்போது நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர்ல நமக்கு ஒரு 0 அண்ட் போல் அப்படின்னு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவாக தான் இங்கே நமக்கு kv கிடைக்கும். ஸோ kv is equal to constant அப்படின்னு கிடைக்கும். இதுல இருந்து ஸ்டெடி ஸ்டேட் எரர் ESS நம்ம கால்குலேட் பண்ணலாம், which is equal to 1 by kv, which is equal to 1 by some constant, which is equal to constant அப்படின்னு நமக்கு ஸ்டெடி ஸ்டேட் எரர் கிடைக்கும். ஸோ டைப் 1ல நம்ம யூனிட் ரேம்ப் இன்புட்டை ஃபீட் பண்ணும்போது ஸ்டெடி ஸ்டேட் எரரோட வேல்யூ நமக்கு கான்ஸ்டன்டா கிடைக்கும் அப்படிங்கிறது தான் கன்க்ளூஷன். நெக்ஸ்ட் அதே மாதிரி டைப் 2க்கு பார்க்கலாம் என்ன வேல்யூ கிடைக்குது அப்படின்னு. ஸோ டைப் 2ல நமக்கு இப்போ டினாமினேட்டர்ல s raised to power 2 அப்படின்னு இருக்கும். ஸோ கேவியோட வேல்யூ நம்ம இப்போ கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா லிமிட் s tends to 0 இந்த வேல்யூவை நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ k into s minus z1 divided by s square into s minus p1 அப்படின்னு நமக்கு மாறும். அண்ட் இதில் நமக்கு ஒரு s வேல்யூமே இருக்கும். சாரி, இங்கே ஒரு s நம்ம இன்க்ளூட் பண்ணணும் kv வேல்யூ அப்படிங்கிறதுனால. ஸோ ஒரு s அண்ட் இந்த s ஸ்கொயர்ல இருக்க ஒரு s கேன்சல் ஆச்சு அப்படின்னா ரிமைனிங் இன்னும் ஒரு s நமக்கு இங்கே இருக்கும். ஸோ இதில் நம்ம 0 அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு எப்படி மாறும் 1 by 0 அப்படின்ட்டு கிடைக்கும், which is equal to infinity.
இதுல இருந்து ஸ்டெடி ஸ்டேட் எரர் ESS கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 1/kV which is equal to 1/infinity which is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ எப்பெல்லாம் நம்ம ரேம்ப் இன்புட்டை வந்து சிஸ்டம்ல ஃபீட் பண்றோமோ டைப் 0 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்ப நமக்கு வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா ஸ்டெடி ஸ்டேட் எரர் வந்து நமக்கு இன்ஃபைனைட்டா கிடைச்சிருக்கு. அண்ட் டைப் 1ல இருக்கும்போது ஸ்டெடி ஸ்டேட் எரர் நமக்கு கான்ஸ்டன்டா கிடைச்சிருக்கு. அண்ட் டைப் 2ல இருக்கும்போது ESS ஓட வேல்யூ நமக்கு 0வா கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம ரேம்ப் இன்புட் யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு டைப்புக்கு ஏற்ற மாதிரி என்ன வேல்யூ கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது இதுதான் நமக்கு ரிசல்டன்ட் வேல்யூ. யூனிட் பாரபோலிக் சிக்னலுக்கான ஸ்டெடி ஸ்டேட் எரர் வேல்யூவை பார்க்கலாம். ஸோ ESS உடைய வேல்யூ என்ன அப்படின்னா லிமிட் s tends to 0 s into E of s. அண்ட் இதுல E of s is equal to R of s divided by 1 plus G of s into H of s அப்படின்னு கிடைக்கும். நம்ம எடுத்திருக்க இன்புட் சிக்னல் R of t வந்து இட் இஸ் ஈக்குவல் டு பாரபோலிக் சிக்னல்ல இங்க நான் P of t ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு நம்ம லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா R of s is equal to பாரபோலிக் சிக்னலுக்கு ஈக்குவலண்டா கிடைச்சிருக்க லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் வேல்யூ 1/s3. இது வந்து எப்படி நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா இந்த பாரபோலிக் சிக்னல்ல இன் டர்ம்ஸ் ஆஃப் யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷனை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். அப்படி ரெப்ரசென்ட் பண்ணும்போது நமக்கு R of s is equal to 1/s3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம E of s ரீப்ளேஸ் பண்ணி இந்த ஈக்குவேஷனை எழுதலாம். ஸோ R of s வேல்யூ 1/s3 ரிமைனிங் 1 plus G of s into H of s அப்படின்னு கிடைக்கும். இதை நம்ம ஸ்டெடி ஸ்டேட் எரர்ல ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா லிமிட் s tends to 0 s into 1/s3 divided by 1 plus G of s into H of s அப்படின்னு கிடைக்கும். இதுல இது கேன்சல் ஆச்சு அப்படின்னா நமக்கு ரிமைனிங் எப்படி மாறும் லிமிட் s tends to 0 இந்த s ஸ்கொயரை நம்ம டினாமினேட்டர்ல மல்டிப்ளை பண்ணி ரீரைட் பண்ணலாம். ஸோ 1 divided by s ஸ்கொயர் plus s ஸ்கொயர் into G of s into H of s அப்படின்னு மாறும். இப்போ நம்ம s tends to 0 அப்ளை பண்ணணும். இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 0 அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த டேர்ம் நமக்கு கேன்சல் ஆயிடும், அதாவது 0 ஆயிடும் அண்ட் ரிமைனிங் டேர்ம் மட்டும் இருக்கும். ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 divided by limit s tends to 0 s square into G of s into H of s அப்படின்னு எழுதலாம். ஸோ இந்த டேர்ம் வந்து எதுக்கு ஈக்குவலண்டா இருக்கும் அப்படின்னா ஸ்டாட்டிக் எரர் கான்ஸ்டன்ட், அதாவது ஆக்சலரேஷன் எரர் கான்ஸ்டன்ட்டுக்கு ஈக்குவலண்டா இருக்கும் which is equal to KA. ES is equal to 1/KA அப்படின்னு நமக்கு யூனிட் பாரபோலிக் சிக்னலுக்கு கிடைக்கும். இப்போ இதனுடைய வேல்யூ 0வா கான்ஸ்டன்டா இன்ஃபைனைட்டா இருக்கா எந்த டைப்புக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போ கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டைப் 0க்கு பார்க்கலாம். ஸோ 0ல நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா டினாமினேட்டர்ல s⁻0 அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ இதுல இருந்து நம்ம இந்த கான்ஸ்டன்ட் KAவை கால்குலேட் பண்ணலாம் which is equal to limit s tends to 0 s square into k into s minus z1 divided by s⁻0 into s minus p1 அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். எனிதிங் பவர் 0 நமக்கு 1 அப்படின்னு தான் இருக்கும். ஸோ இந்த டேர்மை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்க நமக்கு s ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. s tends to 0 அப்படின்னு இங்க நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா டைரக்டா இந்த டேர்ம் நமக்கு 0 அப்படின்ட்டு மாறும். இதுல இருந்து இப்போ ESS ஓட வேல்யூவை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 1/KA which is equal to 1/0 அப்படின்னு அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்ஃபைனைட்டா இங்க வேல்யூ கிடைக்கும். நெக்ஸ்ட் இப்போ டைப் 1க்கு நம்ம பார்க்கலாம். ஸோ KA which is equal to limit s tends to 0 s square into k into s minus z1 divided by s⁻1 into s minus p1 அப்படின்ட்டு மாறும். ஸோ அகெயின் இது கேன்சல் ஆச்சு அப்படின்னா ஒரு s வந்து நமக்கு இங்க ரிமைனிங்கா இருக்கும். இப்போ இதுல s tends to 0 அப்ளை பண்ணோம் அப்படின்னா அகெயின் நமக்கு என்டையர் டேர்ம் 0 அப்படின்ட்டு மாறும். ஸோ அகெயின் ESS ஓட வேல்யூ நமக்கு 1/0 which is equal to infinite அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் டைப் 2க்கு பார்க்கலாம். ஸோ டைப் 2ல KA is equal to limit s tends to 0 s square into k into s minus z1 divided by s square into s minus p1 அப்படின்ட்டு மாறும். s square ரெண்டுமே நமக்கு இங்க கேன்சல் ஆயிடும், வேற எந்த sமே நமக்கு இங்க இல்லை. ஸோ இதுல நம்ம 0 அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த டேர்ம் நமக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவை தான் கொடுப்போம். ஸோ ES is equal to 1 கான்ஸ்டன்ட் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா இங்க நமக்கு ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் கிடைக்கும். இதுதான் டைப் 2ல கிடைச்சிருக்க ரிசல்டன்ட். அண்ட் லாஸ்டா டைப் 3க்கு பார்க்கலாம். ஸோ டைப் 3ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா KA which is equal to limit s tends to 0 s square into k into s minus z1 divided by
எஸ் கியூப் இன்டூ எஸ் மைனஸ் பி1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதில் இங்கே S1 ரிமைனிங்கில் இருக்கு. இதில் நம்ம 0 அப்ளை பண்ணோம் அப்படின்னா 1/0 நமக்கு இன்ஃபைனைட்டாக மாறும். இதுல இருந்து ஸ்டெடி ஸ்டேட் எரர் ESS கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 1/infinity which is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸுக்கு ஈக்குவலண்ட்டாக கிடைச்சிருக்க KAவோட வேல்யூ. ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த 3 டிஃப்ரெண்ட் இன்புட் சிக்னலுக்கு ஈக்குவலண்ட்டாக கிடைச்சிருக்க ஸ்டெடி ஸ்டேட் எரர் வேல்யூ டிஃப்ரெண்ட் டைப்ஸுக்கு எப்படி எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத ஒரு சம்மரியாக நம்ம பார்க்கலாம். ஸோ கன்சாலிடேட் பண்ண ஒரு டேபிளாக இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இங்கே டைப் எடுத்திருக்கேன். டைப் 0வா இருக்கும்போது யூனிட் ஸ்டெப் இன்புட்டை நம்ம ஃபீட் பண்ணோம் அப்படின்னா 1/1 + KP அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அண்ட் டைப் 1ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதனுடைய வேல்யூ நமக்கு 0 அப்படின்ட்டு மாறும். டைப் 2லையும் நமக்கு 0 அப்படின்னு தான் இருக்கும். அண்ட் டைப் 3லையும் நமக்கு 0 தான் மெயின்டைன் ஆகும். ஸோ இங்கே நம்ம இந்த வேல்யூஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெடி ஸ்டேட் எரருடைய வேல்யூஸ் தான். ஸோ என்ன இன்புட்டை ஃபீட் பண்ணால் நமக்கு இங்கே வேல்யூஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த டேபிள். ஸோ நெக்ஸ்ட் ரேம்ப் இன்புட் ஃபீட் பண்ணோம் அப்படின்னா இப்போ நமக்கு ஸ்டெடி ஸ்டேட் எரரா டைப் 0ல இன்ஃபைனைட் அப்படின்னு கிடைக்கும். டைப் 1ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1/kV அப்படின்னு கிடைக்கும். டைப் 2ல 0 அப்படின்னு கிடைக்கும். அண்ட் டைப் 3லையும் நமக்கு 0 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் பாரபோலிக் சிக்னலை ஃபீட் பண்ணும்போது டைப் 0ல ஸ்டெடி ஸ்டேட் எரரா நமக்கு இன்ஃபைனைட் அப்படின்னு கிடைக்கும். டைப் 1ல அகெயின் இன்ஃபைனைட்டாக தான் கிடைக்கும். டைப் 2ல தான் நமக்கு 1/KA அப்படின்னு கிடைச்சிருக்கு. அண்ட் டைப் 3ல நமக்கு 0வா கிடைச்சிருக்கு. ஸோ டைப் 3ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த இன்புட் நம்ம ஃபீட் பண்ணும்போதும் ஸ்டெடி ஸ்டேட் எரர் வந்து நமக்கு 0வா தான் மெயின்டைன் ஆயிருக்கு. அண்ட் மற்ற கண்டிஷன்ல டைப்புக்கு ஏற்ற மாதிரி நமக்கு இங்கே வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. இப்போ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிருக்க இன்புட் எல்லாமே யூனிட் ஸ்டெப், யூனிட் ரேம்ப், யூனிட் பாரபோலிக்கா எடுத்திருக்கோம். அதனால நமக்கு இங்க நியூமரேட்டர்ல 1 அப்படின்னு இருக்கு. ஸோ இன்கேஸ் நம்ம ஏதாவது ஒரு மேக்னிடியூட் அதாவது A இன்டூ U ஆஃப் T இல்ல A இன்டூ R ஆஃப் T இல்ல A இன்டூ P ஆஃப் T அப்படின்னு ஒரு மேக்னிடியூட் வேல்யூ நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா அது வந்து நம்ம இங்க மல்டிப்ளை பண்ணணும். ஸோ A/1 + KP, A/KV, A/KA அப்படின்னு நமக்கு இந்த ஆம்ப்ளிடியூட் வந்து இங்க ஜஸ்ட் மல்டிப்ளை ஆகும். ஸோ இந்த டேபிளோட வேல்யூ நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும் நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்.